அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நமச்சிவாய. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சு நேற்று வந்து நம்ம காமாட்சி அம்மன் கோயில் கார்த்திகை குருக்களும் சண்முக குருக்களும் வந்து நமக்கு பூர்த்தி முடிச்சு கொடுத்துட்டாங்க. நல்லபடியாக நேற்றும் நல்லபடியாக ஒரு மினி கும்பாபிஷேகம் மாதிரி சிறப்பாக இருந்து அப்பா சிரிச்சுட்டே இருந்தால் அதான் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கோம், ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எதுக்காக பேசணும்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல சொல்ல வேண்டியது வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம வீட்டை விட சொந்த மனையில் கட்டி வச்சுருக்கிறது. இது அம்பாள் வந்து வீட்டில் பூஜை பண்ணி அம்பாள் உத்தரவு கட்டி கொடுத்து தான் கோயில் கட்டி வச்சுருக்கிறது. இப்போ நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சது எல்லாருமே செய்கிறாங்க. ஆனா இது வந்து இப்பதான் எல்லாருமே செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பா தான் கும்பாபிஷேகம் பண்ணது. எல்லா செலவுமே அப்பா தான். அப்ப பண்ணி அப்பா வந்து தவறிட்டாங்க. அப்ப வந்து அப்பா கடன் வச்சுட்டு கோவிலால எங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு தான் போனாங்க. அப்பா ஹாய் பாலாஜினா, தேங்க்ஸ். கடன் வச்சுட்டு தான் போனாங்க. இதை பற்றி ஏன் ஷேர் பண்ணுறா, நிறைய விஷயம் இருக்குது. கும்பாபிஷேகத்துலேருந்து அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகுறதுல ஷெடியூல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதனால தான் எங்களால் எதுவுமே பேச முடியல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் நேற்று வேலை முடிஞ்சதுனால சரி இன்னைக்கு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மினி கும்பாபிஷேகம் மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அம்பாளுக்கும் தான் நன்றி சொல்லும். எங்களுக்கு எப்பவுமே காமாட்சி அம்மன் இந்த ஊர் கிராம தேவதைகள் அதிகமாக துணையாக தெய்வங்கள் இருக்காங்க. மனுஷாலும் இந்த ஊரில் நிறைய பேர் எங்களுக்கு துணையாக இருக்காங்க. அதனால இது நடந்தது. பெண்களாக இருந்து சாதிப்பது என்பது சும்மா கிடையாது. சரி வாங்க நம்ம கோயிலோட விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைன்றத சொல்றத விட இதை வந்து ஒரு தெளிவு கொண்டு வரேன். இப்போ வந்து ஒரு கோவில், ஒரு அம்பாள், ஒரு கோவில் இருக்கிறத குடி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அதே மாதிரி இப்போ ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இங்க வந்து மாங்காட்டில் வசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். மாங்காடு கிராம தேவதை மாந்தி வேம்புலியும். இப்போ மாந்தியம்மன் கோயில் எடுத்துக்கிட்டா உபய கோவில் வந்து காமாட்சி. அங்க வந்து பூசாரி வந்து சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் காமாட்சி அம்மன் கோயில்ல இருந்து வரும். அப்படிதான் நடக்குது. இது ஒரு உதாரணமா சொல்றேன். பூசாரி செய்கிறது அவர் சொந்த காசுலயும் செலவு பண்ணுவாரு. அது வேற. அது அம்பாளுக்குன்னு தாயின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நெய்வேத்தியம் வடையில் எல்லாமே வருது. அது வேற. இருந்தாலும் பெரியவங்களை கேட்டு முடிவு எடுக்க முடியாது. இங்க என்ன பிரச்சனைனா, கோவில் கட்டினதும் நாங்க, பூஜை பண்றதும் நாங்க. அம்பாள் எங்ககிட்ட அதிகமா பேசுவா. எப்படி உங்ககிட்ட பேசுவாளா அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுல ஒரு அம்மா, எங்க அம்மா இருந்தா எப்படி பேசுவாங்க அந்த அளவு எங்ககிட்ட பெரியவாழ்த்த பேசுவா. இது இன்னைக்கு நேற்று எங்களுக்கு கிடைச்சா அது வர பிரசாதம் கிடையாது. எங்க அப்பா கிட்ட இருந்துதான் அது எங்களுக்கு வந்து எங்க தலைமுறையாவே வந்து பெரியபாளையத்தாவை கோடிச்சவங்க தான். ஏன்னா சென்னையில இருக்கவங்க எல்லாருக்கும் பெரியபாளையத்தாவன்னு தெரியாதவங்களே கிடையாது. அவள் எங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே அவள் திருவிளையாடல் நிறைய காமிச்சிருக்கா. எங்கள் அப்பாக்கே அவருக்கே தெரியாது இவ்வளோ தூரம் அது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இவங்க ஏன் பூஜை பண்ணுறாங்கன்றது உங்களுக்காக இந்த பதில் சொல்கிறேன். ஒரு அம்பாளுக்கு நம்ம போய் கோயிலில் விளக்கு போடுறதுலேருந்து இன்னைக்கு ஒரு புஷ்பம் வாங்கி தரதுல அம்பாள் அதை நினைக்கணும். எனக்கு நீங்கள் வந்து செய்யணும், எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடணும். நாங்கள் சின்ன பொழுதுலேருந்தே நாங்கள் என்ன சொல்கிறதுனா, இப்போ எங்கள் பசங்களை எப்படி கூப்பிட்றோம், பவஸ்ரீ இங்கே வா, ரத்திகா வான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி பெரிய பாளையத்தா அம்மானே எங்களை கூப்பிட வராது. பெரிய பாலத்தா அப்படி கூப்பிட்டே எங்களுக்கு பழகிடுச்சு. இப்பவும் சாமி கும்பிடவும் சரி, அம்மா தாயெல்லாம் நாங்கள் கேட்கணும் பெரிய பாளையத்தா, அவ்வளோதான். ஏன்னா எங்கள் வார்த்தைக்கும் எங்கள் அன்புக்கும் அவள் எங்களுக்கு எப்பவுமே உடன் துணையாக இருக்கா. ஏன்னா எங்ககிட்ட அந்த நேர்மை இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. எந்த ஒரு மாந்திரிக வேலையும் நாங்க இங்க செய்யறது கிடையாது. எந்த வந்து குறி சொல்றதும் கிடையாது. இன்னொன்னு வந்து கோவிலுக்கு தட்டுல விழுற காசோ, அம்பாள் திருப்பணிக்கோ, அம்பாளுக்கு செலவு கொடுக்கறது எல்லாமே நாங்க அம்பாளுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். அது எதுவுமே நாங்க எங்களோட ஓன் சொந்த யூஸ் நாங்க எடுக்கிறது இல்லை. ஏன்னா 1000 தான் நம்ம சொந்த செலவுல கட்டினாலும், 1000 தான் வச்சு பண்ணாலும், 4 பொழுதா பூஜை பண்ண நினைச்சாலும் அந்த ₹1 அவங்க கஷ்டப்பட்ட காசு. அது அவளுக்குன்னு வந்து 4 மக்க மனுஷாளுக்கு அன்னதானமோ, ஒரு பூ பிரசாதமோ, ஒரு பாலாபிஷேகமோ அது நாங்க பண்ணும்போது அவங்க குடும்பமும் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதான் அது நினைக்கிறது. புரியுதுங்களா? அதுல எந்த தவறும் இல்லையே. இப்போ வந்து எங்க கோயில்ல வந்து பெரிய இன்கம் அப்படின்றது வராது. இப்போதான் ரீசெண்டா இந்த கும்பாபிஷேகம் இதுல இருந்து தான் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து கைப்பட நம்ம என்ன பொருள் வாங்கி தரட்டுமா அப்படின்னு வாங்கி தரவங்க தான் இருக்காங்களே தவிர, அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா
கடன் வாங்கி திருவிழா நடத்திருக்கோம். இப்போ ஒரு 25,000 கடன் வாங்குவோம், 30,000 கடன் வாங்குவோம். அது 30,000க்கு வட்டி அடைக்கிறதுக்குள்ள அடுத்த வருஷம் திருவிழா சாப்பிட்டு எங்களுக்கு வந்துடும். அப்பெல்லாம் எங்களுக்கு மேரேஜ் ஆகாதனால என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரகிளாகவே எங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப வாதாடி பெரியவாள்கிட்ட கிட்ட ஏமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் உத்தரவிட்டு தான் 4 பேர் பத்திரிகை கொடுத்து என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டு. ஆனால் முழுக்க முழுக்க எங்கள் காசு இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து அதிகம். எடுத்தோடனே இப்படி போய் திருவிழா பண்ணிட்டு அது நடத்துருவாங்க அப்படின்னு கேட்டால் நடக்காது. இப்போ பெருமாள் கோயிலில் ஒரு வருஷ தட்டுனா கூட எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னா ஒருத்தர் ஒரு 11 தட்டுக்கு வந்து உபயமாக ஒருத்தர் கொடுப்பாங்க. நம்ம கோயில் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டிலே பெருமாள் கிட்டே நாங்கள் ஒரு உண்டியல் வச்சுப்போம். அதை நாங்கள் பெருமாள் கிட்டேயே வேண்டி போடுவோம். வச்சுட்டு அந்த காசை எடுத்து தான் நாங்கள் செய்வோம். அந்த காசில் தான் நாங்கள் சுவாமிக்கு புடவை எடுக்கிறது. நாங்களாக சேர்த்து அது பெருமாள் காசுன்னு ஐதீகம் பண்ணி அது அவர்கிட்டயே வச்சு தான் அதை எடுத்து நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இப்படி எடுத்து இப்படி போட்டுட்டு அப்படி செஞ்சிட மாட்டோம். திடீர்னு யாருன்னா 11 தட்டு வருஷத்தட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து அம்மா பவானி அம்மாக்கு நீங்கள் எடுத்துட்டு வர நாங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டோம். எங்கள் கோயிலோட ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ். ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து சடனாக எங்கள் கையில் கொடுத்துட்டு போகும்போதுலேருந்து ஏனோ தானோ காலை வைக்கல. ஒரு குடிவாடமாக நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து பெருமாள் கிட்ட வார்த்தையாக கேட்போம். ஏதாவது பெருமாள் கிட்ட பேசுவோம், எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட நாங்கள் நித்திரையில் கேட்போம். நித்திரையில் கேட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் எடுத்து வைப்போம். முன்னாள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை பைத்தியக்காரின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து நாங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளீஸ்வரர் கோயிலான வந்து பேனை தூக்கிட்டு போய் வைப்போம். வண்டிக்கு காசு கொடுக்க முடியாது. ஒரு கோயில் இருக்குன்றதே தெரியாது. இங்க ஒரு அம்பாள் இருக்கா, இங்க ஒரு பெரிய வாழத்தா இருக்குன்றது தெரியாது. ஏன்னா அவளுக்கு ஒரு கஷ்டமே என்னன்னா அப்பா இருந்தாரு. எங்க அப்பா வந்து அந்த கோயில் வந்து எங்க தலைமுறையில் நாங்க கட்டினது முதல்ல ஒரு கோயில் கட்டுறது. இப்ப வேணா ஒரு குரி மேடை வைக்கிறது, ஒரு கோயில் கட்டுறது ஈஸியா இருக்கும். இப்ப ஈஸி. அந்த 12 வருஷத்துல கம்பேர் பண்ணி இப்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா வேலையும் எல்லாருமே கத்துக்கிறாங்க. முன்ன வந்து ஐயருங்க வந்து பண்ணி வைக்கிறது மட்டும்தான் சுபிச்சமாவே இருக்கும். இப்ப அவங்கவுங்க ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவுங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தைக்கு அதாவது புரோகிதர்கள் ஐயருங்க வந்து சொல்ற வார்த்தைக்கு மந்திரங்களுக்கு தான் அம்பாளா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, பெருமாளா இருந்தாலும் கட்டுப்படுவாங்க. நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்ட நீ இப்படிதான் இருக்கணும் நீங்க அடக்க முடியாது. அந்த மந்திரமும் அந்த நீக்கும் அந்த ஒரு உச்சரிப்பும் யாருக்கிட்டனா சாரி வழிபாடும் தேவைதான். சாரி வழிபாடும் தேவை. இருந்தாலும் ஐயருங்க தான் அதை பண்ணுவாங்க. எங்க தலைமுறையில என்னன்னா முதல்ல அப்பா தான் கோயில் கட்டினாரு. திடீர்னு ஒருத்தர் கோயில் கட்டிட்டு அதை ஒரு நிமிஷம் 2 வருஷம் கை ஆண்டுட்டு இறந்துருந்தாருன்னா தெரியாது. அப்பா என்ன பண்ணாங்க, கோயில் கட்டினாங்க. 11 நாள் தான் இருந்தாங்க. 11 நாள் இறந்துட்டாங்க. எங்களுக்கு அப்போ 14 வயசு 15 வயசு ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் ஒரு யுகம் மாதிரி ஆயிடுச்சு அந்த 12 வருஷம். ஒரு பர்டிகுலர் சொல்ல போனா டீனேஜ்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சுமை 3 லட்சம் கடை இருக்குன்ற ஒரு சுமை, 2வது சுமை அடுத்த வேலை சாப்பாடுக்கு இல்லைன்ற சுமை, 3வது சாப்டர் கோவிலுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம நெருக்கடியா இருந்துட்டு அந்த அப்படி எப்படி இருக்குன்னு தெரியுமா? 15 வயசு 14 வயசுல எங்கேயுமே வேலை தர மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கு, இப்போ ட்ரெண்டிங் எடுத்தாலும் யூடியூப்ல டெய்லியும் டிக்டாக் பண்ணா நம்மளுக்கு கேஷ் வந்துடும். அப்படி கிடையாது. 2011 12 அவ்வளோ கடினமான உழைச்சி ஒரு 3000 சம்பளத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேனர் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து 10 ஏன்னா எங்களுக்கு வந்து பெரிய பட்டா பெருசா செய்யணும்னு ஆசை. சின்ன பேனர்லாம் அடிக்க மாட்டோம். அப்பெல்லாம் 10 பெரிய பேனர் அடிப்போம். சிவன் கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் போய் வைப்போம். யார்கிட்ட கேட்கணும் தெரியாது, யார்கிட்ட சொல்லணும் தெரியாது, எப்படி கட்டணும்னு தெரியாது. எல்லாமே அடிப்பட்டு மிதிப்பட்டு ஹோமம் பண்றதுக்கு ஐயரை எப்படி கூப்பிடணும் தெரியாது. காமாட்சினா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாங்கள் அவளை இப்படி பார்க்காத நாங்கள் வந்ததே கிடையாது. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு துணையா இருந்தா இன்னைக்கு எங்களுக்கு மழை போல இருக்கா, அதான் உண்மை. நாங்கள் அன்னைக்கு அப்படி போகும்போது எங்களுக்கு என்னமா தெரியாத நிர்கதியா நிற்கும் போது கூட எங்களை இன்னை வரை இழுத்து பிடிச்சி அரவணைச்சதே காமாட்சி அம்மா தான். இந்த மண்ணை விட்டு எந்த ஒரு நொடி நாங்கள் போனாலும் திருப்பி நீ வந்துடுவ, நீங்க திருப்பி எங்ககிட்ட இருப்பீங்க, நீங்க நல்லா செய்வீங்க, ஒரு நிமிஷம் எங்களுக்கு காட்டுவா. எந்த ஒரு இப்பவுமே யாராவது எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் 5 நிமிஷம் கோயிலான போவோம், அவகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா அவ மட்டும்தான் கரெக்டான பதில் சொல்லுவா. பெரிய பாலத்தில் இப்போ ஒரு ஊர்ல இருக்கான்னா இப்ப காஞ்சில காமாட்சி இருக்கா, மதுரை மீனாட்சி இருக்கா, மாங்காட்டே காமாட்சி இருக்கா. இந்த பூமிக்கு கிராம தேவதை பூமி தேவதை, இந்த பூமி ஆளுபவள் தான் காமாட்சி. மாங்காடு எங்க பகுதியெல்லாம் இருக்கோ இந்த சுத்துவட்டத்துக்கு ஏன்னா காமாட்சி தான். அவ வந்து 2 பெண்களோட கஷ்டத்தை வந்து தெரிஞ்சவ காமாட்சி தெரியும். பெரிய பாலத்தை எப்படின்னா எங்களுக்கு பெத்தவ, எங்க கூட இருந்து ஊன்றி வளர்ந்தவ. ஆனா அவரால் என்ன சொல்றது, சில டைம்ல வந்து பொறுமை காக்க மட்டும் தான் சொல்லுவா. எங்ககிட்ட பொறுமையா இருங்க. சொல்லணும்னா எப்படி சொல்லணும், இப்ப பெரிய பாலத்துல வந்து பெரிய பாலத்துக்கு வயசு அதிகம், அந்த சிலைக்கு சொல்ற வயசு அதிகம், வருடங்கள் அதிகம்,
கீமி கீப்பு கூட சொல்லலாம். எங்க பெரியபாளையத்தாக்க இங்க மண்ணு கொடுத்தது காமாட்சி தான். இங்க வந்து காமாட்சி அம்மாக்கு அப்படி கிடையாது. இங்க இருக்க பெரியபாளையத்தாக்கு வந்து 13 வருஷம் தான். இந்த 13 வருஷத்துல பூமிக்குள்ள போய் இப்பதான் மக்களோட மக்களா இணையிற. அப்ப வந்து வயசு ஆகதான் செய்யும் தெய்வத்துக்கு. அதாவது வயசாகும். இப்ப திரௌபதி மாரியம்மனுக்கு எப்படி வயசாகுது புரிஞ்சுக்கிறாளோ அதே மாதிரி வயசாகும் பெரியபாளையத்தாக்கும். வயசாக இன்னும் நிறைய ஜனம் வர ஆரம்பிக்கும். காமாட்சி அம்மனுக்கு வந்து இப்படி கிடையாது. நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடில இருந்து இந்த பூமிக்கு மாங்காடு பூமிக்கு இருக்கா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தெரியும் எங்களுக்கு பிரச்சனை வரப்போது அவளுக்கு தெரியும். அதனால இதுதான்மா பிரச்சனை நம்ம போய் சொல்லிட்டு அம்மா பார்த்துக்கோ. ஏன்னா எங்களுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் நாங்கள் கையில் எடுக்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம், அதை சூட்சமும் போகவும் மாட்டோம், எங்கேயும் போய் குறியும் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பெருமாளை ரொம்ப தீவிரமாக, எங்கள் அப்பாலாம் பெருமாள்னா அவ்வளோ உயிர், ஒரு நிமிஷம் கூட இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ கோயிலுக்கு நீங்கள் 10 ரூபாம்மா இதில் எடுத்து பூ மாலை வாங்கிக்கோ சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா பூ செலவுக்காக நான் வேற எதுவும் செலவு எடுக்க மாட்டாது. அது எவ்வளோ தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு மாசமா இருக்கவங்க எடுத்துட்டு வந்து ஒரு காசை கொடுத்தாங்கன்னா அது இப்போ நான்வெஜ் வந்து இந்த கூழ் ஊத்தம் கருவாடு குழம்பு இதெல்லாம் செய்வோம்ல, அப்போ வந்து நான்வெஜ் செய்யும் போது அதை நான்வெஜ்ஜுக்கு எடுக்க மாட்டேன் அந்த மாசமா இருக்கவங்க காசு கொடுத்தாங்கன்னா. ஏன்னா வந்து கர்ப்பிணிகள் கொடுத்தா அது தாக்கம் அவங்களுக்கு தெரியும், அம்பாலோட உஷ்ணத்தை அண்ணன் சாப்பிட அந்த உஷ்ணம் தெரியுன்றதுக்காக அந்த காசு எடுத்து நாங்கள் போட மாட்டோம். இந்த மாதிரி பல ரூல்ஸ் வந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஏதோ தானும் நடத்திட்டு போறதுக்கு இல்லை. ஆனால் வந்து இதை ஏன் நாங்கள் பேச வரோம்னா சின்ன அப்படின்ற ப்ராசஸ் கிடையாது. ஒரு கல்யாணத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ப்ராசஸ். கோவிலில் வந்து சின்ன வேலைலேருந்து பெரிய வேலை வரைக்கும் அவ்வளோதான். இங்கே லாஸ்ட் ஃபினிஷ்ல எல்லாத்தையும் என்ன தெரியுதுன்னா இங்கேருந்து நின்று ஹோமம் பண்ணுறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க, கோயில் உள்ள கருவறை இது மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. மஞ்சத்தூர்ல இருந்து லாஸ்ட் எண்டு குப்பைக்காரங்க வந்து கிளீன் பண்ணி குப்பை எடுப்பாங்க தெரியுமா, அந்த எண்டு மூட்டை நாங்க தான் வேலை செய்யணும். யாரும் இங்க சேர்த்துக்கால. சுவாமி துணி துவைக்கல இருந்து சுவாமி துணி எடுக்கிறதுல இருந்து போறதுல இருந்து வர்றதுல மாலைக்கு பேசுறது மளிகை சாமான் வாங்குறதுல இருந்து முன்கூட்டியே நாங்க பத்திரிக்கை வைக்கிற ப்ராசஸ் எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா இவங்க இப்படிதானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தோடனே போனோமா ஒரு ஆள் வராங்க கோயில கொடுத்து காசு கொடுப்பான்னு கேட்டுற ஆள் நாங்க கிடையாது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விநாயகர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பெருமாளுக்கு தான் பத்திரிக்கை வைப்பேன். பெருமாளுக்கு வச்சுட்டு அப்புறம் தான் நாங்க விநாயகருக்கு வச்சுட்டு பெருமாளோட அண்ணா அவருதான் எங்களுக்குமே அவருதான் அண்ணாங்க. நாங்க அவரை மிஞ்சி நாங்க எந்த காரியமும் நாங்க செஞ்சிட நாங்க செய்யாதன்னு ஒரு வார்த்தை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். இதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, பெருமாள் கிட்ட இருந்து உத்தரவு கிடைக்கல, நீங்க செய்ய வேண்டாம்னு ஒரு வார்த்தை இட்டுட்டாருன்னா அது இட்டதுதான். நாங்க செய்ய மாட்டோம். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா வந்தாலுமே நாங்க செய்ய மாட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க பெருமாள் கோயில பத்திரிக்கை வைப்போம், விநாயகர் கோயில வச்சுட்டு ஊர் கிராம தேவதை மாந்தி அம்மாக்கு, காமாட்சி அம்மாக்கு, வேம்புலி அம்மாக்கு, திரௌபதி அம்மாக்கு அப்படி இவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு தான் திருவிழாக்கு அழைச்சிட்டு மானிட பிறப்பு எல்லாருக்குமே கொடுக்கறது. அப்பதான் நாங்க கொடுப்போமே. அதுக்கு ஏன் அது இது வந்து என்னைக்கா இருந்தாலும் எந்த ஒரு மனுஷால இருந்தாலும் குணம் மாறலாம், குணம் மாறுப்போம். அவங்க இன்னைக்கு வாங்குவாங்க, நாளைக்கு வேணான்னு சொல்லுவாங்க, அலக்கடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க இறைவன் கால சரணாகதி அடையும் போது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாசக்கால் திறந்தே இருக்கும். எங்களை பார்த்து நீங்க அந்த பழக்கத்தை கூட எடுத்துக்கோங்க, நல்லதுதான். ஏன் சொல்றேன்னா எப்பவுமே ஒரு இதுன்னு ஆரம்பிக்கும் போது கடவுள் கிட்டதான் சரணாகதி. எந்த ஒரு கோடீஸ்வரனும் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு அவன் கோடீஸ்வரனா இருக்க மாட்டான். அது பணம் வந்து ஒரு பேப்பர் தான். இன்னைக்கு வந்து இந்த பேப்பர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஒரு நேரத்துல எங்க கிட்ட இல்லாம இருந்தது, இன்னைக்கு பெரியபாலத்தால இருக்குன்னா அது எதால இருக்க நேர்மையால இருக்கு. எங்களுக்கு பணம்லாம் விஷயம் இல்லை. எங்க கோயிலுக்கு இன்னும் கூட நான் சொல்லுவேன், எவ்வளவு அடிமட்ட அளவுல உங்களால எழுந்திரிச்சிக்கவே முடியலங்க, என் குடும்பம் கஷ்டப்படுனா வாங்க, சத்தியமா சொல்றேன், நான் பெரியவாள் கையில பூஜை பண்ணி ஒரு பழம் தரேன், அடுத்த வருஷத்துக்குள்ள நல்லா ஆயிடுவீங்க. ஏன்னா நான் மாதிரி தாந்திரிகம் பண்ணல, நேர்மை உண்மை பெரியபாளையத்தோட கலாச்சாரம் எங்ககிட்ட இருக்கு. அதனால நான் சொல்ல வரேன். இங்க வந்து நேர்கோட்டில் கொஞ்ச நேரம் போலங்க. இப்ப பெரியபாளத்தை வந்து சொல்லிடுவா, நாளைக்கு இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டானா செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா அவ சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும், தப்பா ஆகாது அப்படின்றது தான். பெரியவாழ்த்தை எங்களுக்கு திருவிழாக்கு நீ கூப்பிடக்கூடாது, அவங்க வந்தா தரைய போடு, அவங்க பார்க்க கூடாது, சாமி கூட நான் சரிதான் ஆவேன். அப்படி பெரியவாழ்த்தை இந்த நேரத்துக்கு பூஜை பண்ண வராங்கன்னா அவங்க பார்த்து நாங்க பார்த்து ஃபோன் அடிப்போம், எங்க எப்போ வரீங்க. ஏன்னா இவங்களுக்கு செய்யன்னு சொல்லிட்டா நாங்க செய்வோம், அவர் செய்ய வேணான்ட்டு நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா வந்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியும். அம்மா அப்பாவும் இருந்து ஆட்சி புரியுத வரீங்க. பெரியவாழ்த்தை ஒரு நேரத்தை கோவில் அங்க வேலையை வந்துட்டா எங்ககிட்ட உத்தரவு தர மாட்டா, பேச மாட்டா.
அப்படி சுவாமி காத்துட்டு எந்த நேரத்துல வேணா வரலாம், பேச மாட்டான். அந்த நேரத்துல எங்களுக்கு செம ஸ்ட்ரகிள் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், பிரதான தெய்வங்கள் என்ன பண்ணும்போது காமாட்சி அம்மா, மாந்தி அம்மா, சோலை அம்மா அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம். அப்புறம் சைதாப்பட்ட கடுமாடி அம்மா, இளங்காளி அம்மா. சைதாப்பட்ட கடுமாடி இளங்காளி அம்மா நாங்க ஆயா சொல்லி கூப்பிடணும். ஏன்னா வந்து எங்க தாத்தா அவங்களாம் முப்பாட்டம் காலத்துல இருந்து கும்பிட்டது உண்டு. அதனால வந்து நம்மளுக்கு தெய்வங்கள் மட்டும்தான் துணையா இருக்குது என்பதை சொல்ல வரும். சொல்லி வேலை செய்வோம். அது மாதிரி அதாவது வந்து இவங்க ஏன் பூஜை பண்றாங்க, இவங்க ஏன் கோயில்ல இருக்காங்கன்றவங்களுக்காக தான் முதல்ல இந்த லைவ். முதல்ல உங்க கையை இப்படி திரும்பி இப்படி பாத்துக்குங்க. ஏன்னா நம்ம கட்டின வீட்டுல நம்ம தான் குடி இருக்கணும். வேற ஆள் வந்து இருக்க விடுவாங்களா? இருக்க விட்ட 10 நாளைக்கு விடுவீங்க, வாடகையா விடுவீங்க. அதுவும் அவங்களே பழி சொல்றவங்களா இருந்தா நம்ம வயிற்றுக்கு நம்மளுக்கு உல வைக்கிறவங்களா இருந்தா எப்படி விடுவீங்க? ஏன் அது புரிய மாட்டேங்குது? நீங்க கோயிலுக்கு வாங்க, வராம போங்க, அது எனக்கு தேவையில்லை. நாங்க கோயில் கட்டினதே அவ இருக்கணும் தான், அவளால் 4 பேர் 10 பேர் நல்லா இருக்கணும்ன்றது தான் நாங்க கோயில் கட்டினோம். புண்ணியத்துக்காக தான் கட்டினது. இதே கோயில்ல வந்து எவ்வளோ பேர் வந்து குரி மேடை வைக்கணும், குரி சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் மண்டிட்டு அம்பாளுக்கே பல வேலைகள் பார்த்தவங்க உண்டு. ஆனா இன்னைக்கும் நாங்க எவ்வளோ அப்பா விட்டுட்டு போகும்போது டீக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க அன்னைக்கு கூட நாங்க குரி மெடலாம் வைக்கணும்னு நினைச்சதே கிடையாது. ஏன்னா அது வந்து அதோட தாத்பரியம், அதோட பிரச்சனைகள் என்னன்னு எங்களுக்கும் தெரியும், சொல்றவங்களுக்கும் தெரியும். அது வந்து தப்பான வேலை நான் சொல்ல வரல. அதனால என்னென்ன பிரச்சனை வரும் தெரியும். எங்களோட பாதையும் எங்களோட நோக்கமும் அது கிடையாது. இப்ப பெருமாள் கோயிலுக்கு போறோம், சிவன் கோயிலுக்கு போறோம், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், பெரிய பாளையம் போறோம். என்ன பண்றோம்? போறோம், பொங்கல் வைக்கிறோம், அம்பாளை பாக்குறோம், வேப்பஞ்சாலை கொடுக்குறோம், கோவில சுற்றி வரும். உங்க பிரச்சனை எப்படி தீருது? எவ்வளவு மழை போல நின்று காக்குற அடுத்த 1 வருஷத்துக்கு அவ கொடுத்த டேட். நீங்க இந்த ஜனவரி மாசம் போனீங்கன்னா அடுத்த ஜனவரி வரையும் அம்பாள் உங்ககிட்ட இருப்பாள். உங்களோட நிழலா காத்து ரட்சிப்பாள். அவளுக்கு தேவை என்ன தெரியுமா? உள்ள அன்பு மட்டும் தான். உள்ள அகம் சுத்தமா இருக்கணும். பெரிய வார்த்தை முத்தரும். இங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை பேசுறவங்களுக்கு அவ ஒரு துளி கூட இருக்கவே மாட்டான். இல்லைங்க, இவ்வளவு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்காது. இதுக்கு முன்னாடி சொல்றேன், இப்போ நாங்க அதை கடந்து விட்டோம். ஸ்டார்டிங் ஒரு 5 வருஷம் சொல்றேங்க, நாங்க படாத கஷ்டப்பட்டோம். அப்ப படும்போதுனா ஒரு பூஜை பண்ணும்போது இந்த சில நம்ம மாங்காட்டில் சொல்லல, வேற ஏரியால எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. கால் எடுமா அப்பா, பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனா வந்து நாங்க அதை நகர்ந்துபடு நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். நாங்க அதை பேஸ் பண்ணுவோமா? நாங்க சுவாமி வேலைக்கு பொருளை வாங்கதை பார்ப்போமா? சுவாமி கிட்ட கேட்போமா? ஒரு அலுவல் நடத்துறோம்னா இன்னும் இப்போ வெத்தலை பார்க்க மட்டும் நடத்திட முடியுமா? சின்ன விஷயமா சொல்லுங்க. எவ்வளோ லிஸ்ட் போடணும், எவ்வளோ வாங்கணும்? 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆடி மாசம் வேலை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். கும்பாபிஷேகம் வேலை வந்து 6 மாசங்க, சும்மா ஒண்ணும் இல்ல. டிசம்பர் மாசம் எங்களுக்கு பெரிய பயமே என்னன்னா, எங்களோட தவமே என்னன்னு காமாட்சி அம்மன் கோயில்ல உள்ள குருக்கள் வச்சு பண்ணணும். அது நாங்க எப்ப நினைச்சதுன்னா, நாங்க அறியாத வயசுல நினைச்சது. ஏன்னா போன கும்பாபிஷேகம் ஃபுல்லா சொதப்பிட்டாங்க. பண்ணது எதுவுமே சரி கிடையாது. அம்பாளுக்கு பெரிய பிரச்சனையா தான். ஒரு கோயில ஒரு யாகமும் ஒரு பூஜையும் வந்து கரெக்டான முறையில சரியான செஞ்சா மட்டும்தான் அங்க அம்பாள் நிலையா நிற்பா. நம்மள மாதிரி பணத்துக்கு காசுக்கெல்லாம் ஓடி வந்துட மாட்டா. நீ சொல்ற சொல்லுக்கும் வார்த்தைக்கு தான் கட்டுப்படுவாவ. நீ 4 பவுன் நகை போட்டுனுக்கிறியா, 10 பவுன் சவரம் வச்சிருக்கியான்றவர் பாக்குறோம். அம்பாள் கிடையாது. இந்த கோயிலா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் சரி, பண்ற பூஜையில தப்பானதான் எங்க அப்பா வச்ச பிரச்சனையே. அதுல புரியுதுங்களா? போன வருஷம் நடந்த கும்பாபிஷேகம் என்னன்னா, போன இது இல்லாம 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கும்பாபிஷேகம்னா கும்பாபிஷேகமே பிரச்சனை. அதுதான் காரணம். இதுவெல்லாம் வந்து நாங்க நாணி கிடையாது, எங்களுக்கு அனுபவம் கிடையாது. காரணம் வந்து இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எல்லாம் சொன்னது எல்லாமே பெரிய பலத்தாதான். அடுத்தது இது எங்களுக்கு எல்லாமே ஒரு யுத்தம் மாதிரி போயிட்டு இருந்தது. எப்படா காமாட்சி அம்மன் கோயில்ல இருந்து வருவாங்க, எப்படா எங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, எங்க பெரியபாளத்தை எப்படா. சண்முகசாமி, அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் சண்முகசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடி மாசம் வந்து ஹோமம் பண்ணாங்க. அப்ப சொன்னோம் பண்ணாங்க. அதுல ஒரு அதிசயம் என்ன இருக்குன்னா, நாங்க வந்து பயந்துட்டே போனோம். அது ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. மறு வருஷம் 2023 பிறக்குது. நாங்க இன்னொருத்தவங்க கிட்ட மண்டாடிட்டு இருந்தோம் எப்படி வைக்கலாம் குடிச்சுனா. அவங்க ரொம்ப கெடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க கழட்டி விட்டுட்டோம். நாங்க 2வது என்னாச்சுன்னா, நாங்க வந்து பல குழப்பத்துல அவங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சுத்திட்டு வரும். இன்னமா அம்பாள் ஏதாவது விசேஷமா ஏதாவது பார்க்க வரீங்களா? எப்படி தெரியும்? குருக்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க வந்து பார்க்க போனது அவகிட்ட எங்களோட பிரச்சனையை சொல்லதான் நான் போனேன். எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போனாரு. அவரு சொன்ன வார்த்தை தான் இது நாள் வரைக்கும். ஒரு விசேஷத்துக்கும் அவர் தான் வந்து பண்ணித்தராரு. நாங்க இத்தனைக்கும் அவர்கிட்ட சும்மா பேச கூட இல்லை. ஏதாவது சொன்னவாச்சு பரவாயில்ல. எப்படி நாங்க பேசுறது? எதுவுமே பேசல. நாங்க அந்த பிரச்சனையை மைண்ட்ல வச்சுட்டு காமாட்சியை சுத்தி வந்தா போதும், அவளை பார்த்துட்டு வந்தா போதும்ன்றதுதான் இருந்தது. அப்புறம் வரும்போது வண்டி எடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. இத்தனைக்கும் எங்களுக்கு ஒரு பூமை கூட கொடுக்கல. அம்மா என்னம்மா பிரச்சனை? இல்லம்மா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும், கும்பாபிஷேகம் வேலை தான் ஆரம்பிக்கிறீங்களா என்ன? அப்படியே தூக்கி வாரி போட்டது.
கோவில்னா என்ன, அங்க இருக்கவங்க யாருன்றத சொல்றேன். நீங்க அம்பாள் கிட்ட என்ன நினைக்கிறீங்களோ அது கோயில்ல பூஜை பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நீங்க நினைக்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு, எல்லாமே தெரியும். அக்குவர் ஆணி இல்லாம தெரியும். இங்க பெரியபார்த்தா கிட்ட ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க, அந்த நொடியே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஹா இவங்க எதுக்கு நிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க. அதே மாதிரி எந்த கஷ்டத்துல வந்தாலும் தெரிஞ்சிடும். அவ ஒரு கஷ்டத்துக்கு வந்திருக்கா, அதை முடிச்சு குத்துருன்னு பெரியபார்த்தா அந்த பழத்தை வாங்கிட்டு போய் வச்சாலே முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. அதுக்கு இங்க என்னன்னா, ஒரு முக்தி அடைகிறதுக்கோ ஒரு வேலை செய்யறதுக்கோ ஒரு அம்பாள் கிட்ட வயசு தேவையில்ல, அனுபவம் உள் அன்பு அகம் சுத்தமா இருந்தா போதும். அதுதான் இறைவன் உன்னை கேட்கிறான். நீ அதாவது நீ எது எல்லாமே 4 வீடு வாடகை விட்டுருக்கேன், நான் பெரிய கொம்பு பெரிய ஆளு, நீ என்ன வேணா இருந்துட்டு போ, அவகிட்ட நீ பக்கத்துல நிக்க முடியலன்னா நீ வாழ்ந்ததுக்கே புண்ணியம் இல்லை. நான் தான் நினைக்கிறேன். எங்ககிட்ட எதுவுமே இல்லதான், ஆனா வந்து எங்ககிட்ட தெய்வங்கள் இருக்கு. தெய்வங்கள் காலங்காலம் நான் தொண்டு செய்யறதுக்கு உண்டான அனுகிரகம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை நாங்க யாருக்காகவும் எப்போதும் கெடுத்துக்க விரும்பல. நாங்களே கோயிலை விட்டு போன என்ன வேலை பார்த்தாலும் காமாட்சி அதுக்கு விடவே மாட்டா. ஏன்னா மண்ணு கொடுத்தவளே காமாட்சி தான் எங்களுக்கு. அந்த காமாட்சி எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள பின்னாடி அவ துரத்தி அடிப்பா. நாங்க இன்னமும் அவளை நம்பிட்டு இருக்கோம். அம்மா நாங்களே ஏன்னா எங்களுக்கு எப்படி தெரியுங்க, சாமி கும்பிட வருவாங்க, இப்படி கும்பிடுவாங்க, நம்ம தான் தீபார்த்தனை பண்ணிக்கிறோம், நல்லா இருக்கட்டும்னா அந்த புஷ்பத்தையும் அந்த குங்கும அர்ச்சனையும் நான் கொடுக்குறேன். என்ன தெரியும் நினைப்பாங்க, ஏன் தான் இதுங்கெல்லாம் கோயில்ல இருக்குதுங்க, கோயிலை விட்டு போனா எப்படி இருக்கும், காலையில இருந்து சாப்பிடாம அவ அம்மா நம்மளுக்காக காத்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டு பெரியபாளையத்துல அவங்க என்ன நடக்குன்னு காட்சியா காட்டுவா. அவளை மணி அடிச்சு அம்மா வந்து உட்காருமா வாமான்னு 2 நிமிஷம் அவளுக்கு அன்னம் படைச்சு ஊட்டிட்டு 4 மக்கா மனுஷால ஊருக கட்டிக்காரு நல்லா இருக்கும்னு நாங்க பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து இது மாதிரி ஒரு ஆள் வந்து மனசுல நினைக்கிறாங்க, வெளியே வார்த்தையா சொல்லல, மனசுல நினைக்கிறாங்க, ஐயோ இதுக்கு நல்லா இருந்துற போதுங்க, இது ஏன் இருக்குதுங்க கோயில்ல. இல்ல எங்களுக்கு புரியல. நீ ஒரு குழந்தைய பெத்துட்டு தத்து கொடுத்துருவியா, தூக்கி கொடுத்துருவியா? இல்ல நான் இது கோவமாவே எப்படி முடியும்? இல்ல இன்னும் வல்கரா பேசணும்னு எவ்வளவு பேசலாம், பேசக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து தெய்வத்துக்கிட்ட, அதனால நம்ம பேசக்கூடாது. சின்ன விஷயம் கிடையாதுங்க கோயிலை வச்சு நடத்த. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு வந்து நாங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இதே பெரிய பாளையத்தாவோ இதே ஒரு அங்காள பரமேஸ்வரர் ஒரு கோயில் கட்டுறாங்க. அங்காள பரமேஸ்வரி வேணா, எங்க அங்காள பரமேஸ்வரி நீங்க ஒரு கடை வெட்டினா முடிச்சிடுவா வேலைய. கடை எங்க அப்பா வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாரு. எங்க அப்பா மாதிரி எங்களை பேசுறவங்க சிம்பிளா ஒன்னும் சொல்லல, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கிட்டு அதுல சின்னதா கோவிலை கட்டிட்டு நாளைக்கே உயிரை விட்டுருங்க. உண்மையா அந்த வழி வேதனை தெரியும். பொண்ணுங்க அடுத்த சாப்பாடுக்கெல்லாம், அதாவது அப்பா வந்து கோவில் கட்டணும் வந்து இடம் கொடுத்தது எல்லாமே பெரிய பாளையத்தா தான். அவ வார்த்தை என்ன இதுல வந்து வேலை பார்த்தனால தான் எங்க அப்பா இல்ல. உண்மையா சொல்ல கோவில் கட்டணும்லாம் சாகணும்ன்றதெல்லாம் நீதியே கிடையாது. அதெல்லாம் தப்பான ஒரு வார்த்தை. கோவில் கட்டினா ஒரு பெரியவங்க தான் அது மோட்ச விமோச்சமா கடவுள் கொடுக்கறது. அவன் எவ்வளவு பாவம் பண்ணாலும் நீ போன ஜென்மத்துல பண்ணிய புண்ணியத்துக்காக நீ கோவில் கட்டுற, உனக்கு ஒரு பிரார்த்தமா நான் வந்து வீட்டுல வந்து ஒரு பெரியவங்க தான் கோயில கட்டுவாங்க. முதல் தெரிஞ்சுக்குங்க. ஒரு 60 வயசு, எங்க அப்பாவுக்கும் ரொம்ப வயசுல இல்ல. எங்க அப்பா இறக்கும் போது 42 வயசு தான். அப்ப அவரோட மனநிலை என்னன்னு பாருங்க. எங்க அப்பா இறக்க போறன்றதே ஒரு மாசம் முன்னாடி 2 மாசம் சொல்லிட்டாரு. எனக்கு தேர் வந்துருச்சு, நான் கிளம்பிடுவேன், நான் போறதுக்கு நேரம் வந்துச்சு, பெருமாள் திருவள்ளுல சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் அந்த பெரியபாத்தா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? நாங்க வேணாம்னாலும் அவ இருக்க மாட்டா, இங்க அவ இல்லைனாலும் நாங்க இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பெரியபாளையத்தா கிட்ட வந்து இதை வந்து நான் போட்டு உடைக்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு எண்ணம். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட நான் கூப்பிட்டு பதில் சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லணும்னா இதுக்கு ஒரே வழி இல்ல, இது சொல்லணும் ஒரே வழி என்ன இருக்குன்னா யூடியூப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டு நேரடியா சொல்லின்னு இருக்க முடியாது. எங்களோட கஷ்டங்கள் வேதனைகள் வந்து இன்னைக்கு 2 கம்பல் போட்டு செயின் போட்டிருக்கனால நாங்க பட்ட கஷ்டத்தை நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, அவளும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கஷ்டத்துலயும் அந்த பவானி தான் எங்ககிட்ட கூட இருந்தா, இந்த கஷ்டத்துலயும் அவதான் இருக்க போறோம். இனிமேல் வந்து ஓபன் டாக்கா பேசுறேன். என்னன்னா கும்பாபிஷேகம் அன்னைக்கு நைட்டு நாங்க 3 மணிக்கு படுத்தோம். எங்க பெத்த பிள்ளைங்க 3 மணிக்கு படுத்தோம். காலையில எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். 12 மணிக்கு படுத்தோம். எனக்கு அந்த டைம்ல வந்து தொடர்ந்து 4-5 நாள் சுத்தமா தூக்கமா இந்த 6 மாசமாவே அதே குழப்பமா தான் இருந்தது. ரொம்ப சிவியரா வந்து ரொம்ப உடம்பு முடியாம தான். அது எதனால அந்த பயம் வந்து தெரியுமா? வருவாங்க, ஐயருங்க நம்ம வேலையை பார்ப்பாங்க, நம்ம போவாங்க. சுத்தி இருக்கவங்களோட எண்ணங்கள் என்ன தெரியுமா? ஓப்பனா சொல்றேன், நெக்ஸ்ட் அந்த வீட்டுல யார் என்ன ஆவான்றதான் பார்த்தாங்க. இது எங்களுக்கு வந்து பெரிய பார்த்தா சொன்னது. ஆனா அவ வந்து ஆக்குறவ கிடையாது, அவ வாழ வைக்கிறவ, அவ இருந்து வாழ வைக்கிறா. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயம் அது காது பட நினைச்சாங்க, மனசு பட நினைச்சாங்க. 48 நாள் கடக்கிறதே எங்களுக்கு போதுமலாச்சு. என்ன பிரச்சனை? அம்பாலால பிரச்சனை கிடையாது.
சுத்தி இருக்க மனுஷன் திஷ்டியே எங்களை பாதி நோவடிச்சிச்சு. இன்னொன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவ பெரிய பாளையத்தா, பெரிய தெய்வம். இப்படி ஒரு விநாயகர் தண்ணி ஊத்திட்டு போற மாதிரி போக முடியாது. ஒரு நாள் அவள் அபிஷேகம் பண்ணாலும் மறுநாள் எழுந்துக்க முடியாது. அது அந்த உடம்பு வலி காமிக்கும். ஏன்னா நாங்க நான்வெஜ் அதெல்லாம் டேக் பண்றதுனால உடம்பு வலி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப காமிக்கும்ன்றதால நம்மளால தாங்க முடியாது. இருந்தாலும் நாங்க 13 வருஷமா நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குமே அது இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஒரு எல்லா ஐயருங்களுக்கு தெரியுங்க, கோயில் பூசாரிங்களுக்கு தெரியும் ஒரு அம்பாள்கிட்ட வேலை செஞ்சா எவ்வளவு இருக்கணும். என்ன மதிக்கல, உன்னை மதிக்கலன்றவங்கள சொல்றேன். இனிமேலும் மதிக்க முடியாது. வரீங்களா, சாமி கும்பிட்டீங்களா? இல்ல வாங்க ஒரு வார்த்தை தான் போட முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் பேச்சுலரா இருந்தோம். எங்க ஹஸ்பண்ட்ஸ் 2 பேருமே என்ன பண்ணுவோம்னா வேலை தான் வாங்கிட்டு இருப்போம். அந்த நேரத்துல எங்க பாப்பாவே உள்ள எங்க அம்மா கிட்டே எங்க தங்கச்சி கிட்ட யாருன்னா ஒரு ஆளு கோயிலுக்கு வர அக்கங்கிட்டே விட்டுருவோம். நாங்க அக்கா கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க அக்கான்னு சொல்லிட்டு அவளுங்க பாட்டு அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றது எதனா வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர எங்க குழந்தைங்களே நாங்க பார்க்காத கண்டுக்காத சாப்பாடு விட்டாத கும்பாபிஷேகம் நாங்க கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்க சமயத்துல என்ன மதிங்க போங்கன்னா வாங்க சொல்ல முடியும். சாமி கிட்ட பூ எடுக்கும். அதுக்கு மேல அவங்க கால விழுற அளவுக்கு எங்களுக்கு பெரிய பாளையத்தை தவிர வேற யாரும் கிடையாது. இனிமே வரும் காலங்களும் அது நடக்காது. யாருக்கும் வர பிடிக்கலனாலும் பரவாயில்ல. நாங்க அன்னைக்கு எப்படி பண்ண, இன்னைக்குதான் ஜனம் வருதுங்க. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு 10 ரூபா தட்டுல வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பச்சரிசி சோறு வைப்போம் அவளுக்கு. ஏன்னா நாங்க சாப்பிட்டதே அதான். பச்சரிசி சாதம் வைப்போம், நெய் ஊத்தும், உப்பு போடுவோம். எங்க அப்பா எங்க சொல்லி கொடுத்தா ஒரு நாள் அவளுக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு தண்ணியை ஊத்திட்டு போயிடுவோம். நாங்க அம்மா பாத்து இருமான இந்த தரைய போடணும், இந்த வைக்கணும் தெரியாது. யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ இருந்த இடத்துல எங்களுக்கு சொல்லித்தான் இருப்பா. நாட்கள் வளர வரல ஒரு குழந்தைய வந்து வளர்க்கும் போது எதுவுமே பேசாதுங்க. 1 வயசு பேசாது, 2 வயசு பேசாது. இந்த கோவில் அடி வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். 3 வயசு பேசாது. இப்ப எங்க பெரிய பாளையத்துக்கு 12, இந்த கோவிலுக்கு 12 வயசுல இருந்து 13 வயசு ஆகி 14 நடக்குது. 14 வயசு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஒரு பருவ காலம் முடி வந்துருச்சு. அப்ப அந்த கோவில் எவ்வளவு துடுக்கா இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? இது ஒரு கோவில்ன்றது ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தான். இப்ப நாங்க எடுத்தோடனே பந்தாவா நாங்க பண்ணல. ஒரு மேலவாதியை வைக்கணும்னா கூட ஒரு 10,000 உங்களுக்கு வித்வான் கொடுக்கணும்னாலும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தெரியும். நான் பேசும்போது அவங்க கிட்ட நாங்க அவ்வளவு வாதாடி பேசுவோம். இன்னைக்கு அம்பாளுக்கு ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு போட்டோகிராஃபர் அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடனாலும் அது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த தார தப்பட்ட அடிக்கிறாங்க தெரியுமா? நைட்டு அம்பாளுக்கு திருவூதி உலா வரணும். யாரா இருந்தாலும் அவங்க வயிற்று பழப்பு தான் வராங்க. இல்லைன்னு நான் சொல்ல. இன்னைக்கு காலங்கள் நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. அதை வந்து புரிஞ்சுக்க தெரியாது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன இப்படி ஆடுறாளுங்க, அவங்களுக்காக சொல்றேன். எப்படி ஆடுறாங்க நினைச்சு பாருங்க அந்த வேதனைய. ஒரு நொடி கூட எங்களால் தூங்க முடியாது. நாளைக்கு விடியும் எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன பண்ண போறோமோ. நேத்து வந்து சம்பத்ரா அபிஷேகம் அம்பாளுக்கு 1 வருஷம் பூர்த்தி பண்ணது. எவ்வளவு பயம் தெரியுமாங்க? எப்படி முடியும்? ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ, தங்கச்சி கூடம்னால பயங்கரமான டிப்ரெஷன். எங்களுக்கு அந்த 1 வருஷமாவே எங்களுக்கு அந்த டிஸ்டியோட தாக்கம் அதிகமா இருந்தது. ரொம்பவே முடியல எங்களால. என்னதான் டிஸ்டின்றது சுத்தி போட்டாலும் போயிடும், அம்பாள் நம்ம கிட்ட இருக்கா. இருந்தாலும் 2 பொம்பளை பசங்க பண்ணுதா, எப்படிதான் இருக்கீங்க, இதுல வேற எப்படிதான் அவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க, ஏன் இப்படி சன்னியாசியா இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் கேட்கறேன். உன்னோட கர்மா என்ன? நீ வந்தியா, மத்தனை பத்தி பேசுறியா, அது பேசிட்டு எங்க காது கூட பேசாம போயினே இரு. அவ்வளவுதான். என்னோட வேலை உங்ககிட்ட பேசுறது கிடையாது. இறைவனை அணங்கதான் வேலை. நானும் நிறைய டைம் நினைச்சிருக்கேன், ஏதாவது பத்தி பேசும்போது ஐயோ இவங்களாம் நினைச்சு வேஸ்ட் பண்றோமோ, நமச்சிவாய் சொல்றதுல நம்மளுக்கு ஏதோ டைம் மிஸ் ஆயிடுச்சோ, சொல்றதை விட்டுட்டோம். எங்க வாயில இருந்து அதிகமா வருது திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எங்க அப்பா எங்க அம்மா காமிச்சது பெரிய பாலத்தை தான். இப்ப எங்க சொந்தக்காரங்க யார் பேசுறாங்களோ இல்லையோ, நான் இப்ப காமாட்சி அம்மன் கோயில், இப்ப சில பேருக்குலாம் வந்து கோயில் போகணும்னு நினைக்கிறோம், போகவே முடியாது. ஆனா எங்களுக்கு வான் சொட்டு கதவு தந்திருக்கிறது எங்க தெய்வங்கள் மட்டும்தான். எப்ப போனாலும் எங்க காமாட்சி வந்திருப்ப, எப்ப போனாலும் எங்க மாந்தி அம்மா, திரௌபதி அம்மா, எங்க வேம்பலி அம்மா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல கூப்பிட்டது தாய்ங்க. நிறைய தாய்ங்க 4 நாள் 2 நாள் 3 நாள் ஆனா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலன்னா அந்த சைடு மாந்தியை கூட எடுத்துட்டு போக முடியாது. மாந்தி அம்மா ஒரு 15 நாள் 20 நாள் தாக்கு பிடிப்பா. அதுக்கப்புறம் ஏன் வரல அப்படின்ற குரல் வந்துரும். ஆமா, அது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இந்த லூசு மாதிரி கோயில சுத்தின்னு இருக்குங்க. ஏங்க எங்க வேலைங்க. நீங்க உங்க பெரியம்மா வீட்டுக்கு போறீங்க, உங்க சித்தி வீடு, எங்களுக்கு எங்கேயும் இல்லைங்க போறதுக்கு. எங்க மாமியார் வீடுலாம் தூரமா இருக்கு. நான் ஒரு நாள் அங்க போயிட்டு வரனாலே 1 டேல இருந்து 4 நாள் எனக்கு ஆகும் லீவ் கிடைக்க. இங்க இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருது எங்க வீட்டுக்காரங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போறதே வந்து பெரிய விஷயம். அம்பாள் கூப்பிடலாம் போக முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் கூட வான்னு கூப்பிடுவான், வேணான்னு சொல்லுவான். ஆனா அம்பாள் ஒரு தடவை கூப்பிட்டானா அவன் வேணானே சொல்ல மாட்டான். எனி டைம் நமக்கு அந்த வாசல் காத்திருக்கும். 2 புஷ்பம் கொடுப்பாங்க, 2 பூ கொடுப்பாங்க. அது போதும் நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து என்னைக்குமே நிரந்தரும். அது அவ இருக்கா அதுல, அதை நாங்க நம்புறோம். நம்பனவனுக்கு தான் தெய்வம், நம்பாதவனுக்கு அது கல்லாவே இருந்துட்டு போட்டுமே. அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எல்லா சக்தியும் ஒன்றுதான்.
அதுல வந்து நீ நான்ற போட்டி போறாம கிடையாது. இன்னும் அழுத்தமா சொல்லிக்கிறேன், நீங்க என்னதான் தலைகீழ தண்ணீர் குடிச்சு எந்த ரீதியாவும் நீங்க வந்து நீங்க என்னதான் பண்ணி உங்களை வெளியே அனுப்பிச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா அது இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்கு எப்பவுமே முடியாது. நாங்க இருக்கிற மட்டும் எங்க பிள்ளைங்க வளர்ந்து அறிவு திறந்து நாங்க பேரம் பேத்தி எடுக்கிற மட்டும் நாங்க பெரிய கிட்ட தான் இருப்போம், அவகிட்ட தான் வேலை செய்வோம், அந்த நேரத்துக்கு கம்பீரமா தான் இருப்போம். ஏன்னா வந்து இப்படின்றது போல கூட நாங்க சாட்சி நின்றோமா கிடையாது. அப்படியே கல்வி சேர்க்கிற மாதிரி ஒரு இடமும் அடிச்சு 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 அடிச்சுதான் இன்னைக்கு நின்றுருக்கோம். இது சின்னதா அதாவது அதுவும் இல்லைனுங்க, ஒரு கோவிலால பணம் கஷ்டம் இருந்தலாம், மன கஷ்டம் இருக்கு பாருங்க, அது ஜெயிக்கவே முடியாது. விஷயமே கிடையாது, பணம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா எங்களை பேசுற வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா, ஒரு நேரத்துல ஏன்னா உயிரோட இருக்கணும் நினைச்சிருக்கோம் நாங்க. ஏன்னா வந்து சாகவே போயிருக்கோம். ஆனா எங்க பெரியப்பாத்த விட்டது கிடையாது. இன்னைக்கு பொழுது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு மாறும் அப்படின்னு எங்களை வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு கூட நாங்க இந்த நொடி உங்ககிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம்னா அது பெரியவளத்தாலதான். ஏன்னா எப்பவுமே வந்து நான் கொடுத்தா நீ கொடுத்தல, இறைவன் இல்லைன்னா யாருமே இந்த நிமிஷம் நம்ம இங்க இருக்கவே முடியாது. நேற்று ஒரு யூடியூப்ல பார்த்தேன், சும்மா சாமியை பத்தி பேசி ஏதோ ஒரு சம்திங் ஒரு மாதிரி எஸ்கே கோபி அண்ணாவை பத்தி பேசினா ஒரு 5 நிமிஷம் இந்த பூச்சை மூடி நீங்க இது பண்ணி பாருங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியுதுன்னு. அந்த தொண்டை நெரிக்கும் போது கண்டிப்பா எல்லாரும் தெய்வத்தை தேடுவாங்க. இது நான் இன்னைக்கு சொல்ல 60 வயசு 70 வயசு 80 வயசுல இருக்கவங்க வருவாங்க. கழுத்தை போய் இங்க இருக்கிற மாதிரி ஒரு புண்ணு வந்து அது ஆறதுக்கு ஆறும். ஒரு புண்ணு வந்தது நம்ம என்ன பண்றோம், ஒரு 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும், அந்த புண்ணு ஆறலையே. அடுத்தது நீ எங்க போவ, எந்த டாக்டர் பாப்ப? எல்லா டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ஐயோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டு போலாமா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டு போலாமா, ஏதாவது மாரியாத்தால போய் வேண்டிட்டு வரலாமா, எங்கேயாவது நீ இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, இன்னமும் மாறி சாப்பிடும் பொல்லாத சாப்பிடும் அதை வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை பத்தி நான் அடுத்த சாப்டரா போடுறேன். இப்போதைக்கு நம்ம கோயிலோட விஷயம் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இது வந்து எதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மைக் பிடிச்சி பேசின்னு இருக்க முடியாது. நான் தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்குங்க. ஆனா எங்களை இந்த கோயிலை விட்டு துரத்தணுன்றவங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாரும் வாங்க, எல்லாருக்குமே இங்க வந்து கும்பிட அனுமதி உண்டு. இங்க நாங்க கேக்குறது பெரியபாளையத்துக்கு ஆரணி டிராவல் பண்ணி போக முடியாதுலாம், கண்டிப்பா இங்க வாங்க. அப்படியே சங்க சக்கரத்தோட அந்த பெரிய மூஞ்சோட எங்க பெரியவாழ்த்தை இங்க உட்காந்துதான் இருக்கா. அம்மம் போட்டவருக்கு தண்ணி நாங்க வீடு தேடி வந்து கொடுக்க மாட்டோம், யாரும் கொடுக்கவும் கூடாது. எப்படிப்பட்ட பூசாரியா இருந்தாலும் மாரியாத்தா தீர்த்தமும் மாரியாத்தா கூழும் அங்க போய் தான் வாங்கணும். அந்த தப்பை மட்டும் என்னைக்கே பண்ணாதீங்க. கூழ எடுத்துட்டு வந்து தாங்கன்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. மாரியாத்தா பொருள் மடி இறங்கி மனம் இறங்கி உடல் இறங்கி உயிர் இறங்கி நம்ம தான் போய் வாங்கணும். வேற யாரும் நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுல கூழ் ஊத்துனா கூட மாரியாத்தா கூழ். ஏன்னா ஒரு கணம் அந்த மாரியாத்தா வருஷத்துக்கு ஒரு தான் நம்ம வீட்டுக்கு வந்து மாறி கூழ் வாங்கி சாப்பிட்ற ஊத்துறோம்னா மனுஷால் நம்ம தான் போய் அவங்க குடுக்கணுமே தவிர நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம திரும்பி பார்த்தோன்னா அடிச்சிருவா மாரியாத்தாங்க. சைவ கூழா இருந்தாலும் ஊத்துறவங்களும் சரி, அசைவ கூழா இருந்தாலும் கூழு தான். அவளுக்கு ஏழைக்கு உரியவ பெரியபாளையத்தை பத்தி நிறைய சாப்டர் இருக்கு. நான் அப்புறமா ஒன்னொன்னா சொல்றேன். இங்க நிறைய அதிசயங்கள் நிறைய 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 நடந்துட்டே இருக்கு. போன வருஷம் கும்பாபிஷேகத்துல ஒரு பட்ஜெட் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ஒதுக்கி இருக்கோம், அது எல்லாமே செலவாயிடுச்சு. அடுத்த சாப்டர் என்ன வருதுன்னா 48 நாள் நம்ம பூஜை பண்ணோம். அந்த 48 நாளிலுமே அதுக்கு அடுத்த சாப்டர் என்ன வருது, திருவிழா வருது. அது ஊத்தி திருவிழா நாள் தள்ளலான்னு பார்த்தா அவ தள்ளுறதுக்கு விடல. எப்ப 5ஆம் வார திருவிழா, எப்போ 4ஆம் வாரம், எப்போ 5ஆம் வாரம் எங்களுக்கு எப்படி தோதோ அம்பாள் எப்படி உத்தரவேறோ அது மாதிரி வச்சுக்குவோம். 3ஆம் வாரம் கூட வச்சிருக்கோம். ஆனா அவ அதுக்கு காக்குற மாதிரி இல்ல. எனக்கு தெரியாது, முதல்ல கூழ் ஊத்தி எனக்கு சூட்டு தண்ணீங்கன்ட்டா. என்ன பண்ணுவோம் 2 பொம்பளை பசங்க. ஏன்னா டெய்லியும் மண்டல பூஜைனாவே இப்போ வாரத்துல ஒரு நாள் விஷயம் 2 நாள் விஷயம் தெரியாது. மண்டல பூஜைனாவே டெய்லியும் பண்ணுவோம். அது என்னாச்சு, எங்களுக்கு கொடுத்த வர பிரசம் காலையில எல்லா விஷயமும் பாதி நாள் நான் 25 நாள் 20 நாள் வெடியற் கால அபிஷேகம் நிறைய அபிஷேகம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்தது 25 அபிஷேகம் தான். சில நம்மளே பண்ணிட்டனால சீக்கிரம் பண்ணிடலாம் சொல்லிட்டு காலையிலே பண்ணிட்டோம். பெரிய காலமே எது பண்ணிடுவோம். அப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கும் பாருங்க. அது இல்லாம அடுத்து திருவிழா சாப்டர் வருது. திருவிழா இப்ப தட்டுல போட்டாங்கன்னா அந்த 1 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு நம்ம கை காசை போட்டு சரி நம்ம கம்ப்ளீட் பண்ண பத்தி இது ஒரு சாப்டர். ஏன்னா காசுன்னு ஒண்ணு புரட்டணும்னா அந்த பணம் இல்லைன்னா எதுவும் வாங்க முடியாது. அதனால நமக்கு அது ஒரு நேர்கோடு பாயில ஓடிட்டே இருப்போமா, அதுவே பார்க்கறது நம்ம டைம் சரியா இருக்குமா. அதுல இல்லாம நீங்க இதை பண்ணீங்களே, நீங்க அதை பண்ணீங்களே, எங்களை கூப்பிடலையே, அதாவது ஒரு சாமி
கிட்ட இருக்காங்க, சும்மா மேல போய் உட்காந்து டான்ஸ் ஆடிட முடியாதுங்க. இது வந்து நாங்க வந்து எங்க பார்த்தாலும் சாமி வந்து ஆடுறவங்கலாம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல சுவாமி வர வைக்கணும், எந்த நேரத்துல வர வைக்க கூடாது, எந்த நேரத்துல அம்பாள் கிட்ட நாங்களாவே கேட்போம், அம்மா இதை செய்யலாமா இப்போ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்குற ஆளுங்க. எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும்ட்டு. ஏன்னா வந்து நாங்க ஒன்றும் சின்ன பொண்ணை வச்சிடல, தள்ளாடம் கழுவி தனிக்கூடி நின்றவ பெரிய பலத்தா. அப்படி இருக்கும்போது பெரிய பலத்தா கூப்பிட்டதுல பெருமாள் வந்துருவாரு. வந்தாவே வெள்ளீஸ்வரர் சிவபெருமாள் எல்லா சிவபெருமாளும் வந்துடும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? ஒரு நிமிஷம் வந்து நம்ம கையிலே பிரசித்த வாங்கிட்டு நம்ம கையில நம்ம கோயில இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது மெயினா சொல்றது. நினைக்காதீங்க, அது உங்களுக்கு கருமை வினை திரும்ப 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 தரும். ஒரு கோயில ஒரு பூசாரி பூசை பண்றாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து அதாவது நீங்க எங்க வேணா நினைங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களை நினைக்காதீங்க, ஏன்னா இது எங்க அப்பா கட்டினதுங்க. எங்க அப்பா கட்டினது எங்களுக்கு தான் தெரியும். வலியும் உடலும் பொருளும் உயிரும். அதாவது ஒரு குழந்தைய வந்து அவங்க நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க. அவ கோயில கட்டிட்டு அவ வந்து கோயிலுக்கு போன்னு நினைச்சிட்டா. அதாவது பெரிய பலத்தா வந்ததே வந்து ஏதோ சிலையா நம்ம வீட்டுல வாங்கிட்டு வந்து எங்க அப்பா வச்சிடல. எங்க 2 பேருக்கு என்ன பண்ணனா, அம்மா போட்டுட்டே இருந்தாலும் அந்த புத்தாலமா இருக்குல்ல, போடு 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 போட்டு இருந்தா. 3 வருஷம் நாங்க ஸ்கூலுக்கே போல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த்து தான் நாங்க, அதாவது 4வது பாதியில செலை வாங்கி வச்சுதான் நிறுத்தினா. 4.5 வருஷம் எப்படி தெரியுமா வந்துட்டு எங்க அப்பாவுக்கு ஏண்டான்னு இருந்தது. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அம்மா தாய்ப்பால் கிடையாது, எங்களுக்கு ட்வின்ஸ்னால வீக்கு. அம்மா போட்டுட்டே இருக்கும். ஸ்கூல்ல மிஸ்ஸும் கேட்பாங்க, ஏமா அம்மா போட்டுட்டே இருக்கு? ஏன் 1 இயர்க்கு ஒரு தடவை போடுறது வந்து நல்லது. வருஷத்துக்கு 2 அம்மா வந்துரும் வரலாம், ஓகே. ஆனா எங்களுக்கு எப்படின்னா 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒருத்தல எனக்கு போட்டா அவளுக்கு போடும், அவளுக்கு போட்ட. எங்க அப்பா எங்க கூட 10 போய் எங்க அப்பாவுக்கும் போடுறோம். அப்பாவுக்கு ஒரு தடவை போட்டுக்கு மூஞ்சி. ஆனா அப்பா அப்பயும் வேலைக்கெல்லாம் போயிடுவாரு. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க அப்பா பேசுறது லைட்டா தான் எங்க அப்பாவுக்கு தெரியும், கூடயே இருக்கிறதுனால. அந்த மாதிரி பல சோதனை கொடுத்து நீ என்னை வீட்டுல வாங்கி வச்சாதான் நான் போடுறதை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு சொன்ன போயிட்டு மாட்டின விட்டு போடுறத வாங்கி வைப்பேன்னு சொன்னதுனால அப்பதான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டா. அப்புறம் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து எங்கள் பயணங்கள் போயிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா. அப்புறம் கோயில இருந்து வெளியே வந்தா ஒரு குழந்தைய ஒப்படைக்கிற மாதிரி பிறந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு எங்க அப்பா. அது அந்த குழந்தையோட நம்மளும் கஷ்டத்தோட கஷ்டமா வளர்ந்து இன்னைக்கு அது ஒரு நல்ல நிலைமைக்கு. ஏன்னா குழந்தை நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்கும். ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப உட்காந்து இப்ப இருக்க ஜாலியான அப்பா மாதிரி எல்லாம் கிடையாது. சரியான ஸ்ட்ரிக்ட். எதுக்கத்தான் திட்டுவாரு, இது பண்ணுங்கடி, அது போங்கடி, இதை செய்ய. ஏன்னா எனி டைம் எங்க வீட்டுல மாசம் அமாவாசை வந்தா சாமி கும்பிடுவாங்க. 6 மாசம் திருவிழா வந்தா வீட்டுல கிராண்டா கூழ் ஊத்தாரு எங்க அப்பா. எப்பவுமே அன்னதானம் போட்டுதான் இருக்கும், எப்பவுமே செஞ்சுதான் இருக்கும். வீட்லயே நல்லா கிராண்டா செய்வோங்க. வீட்டுல எப்பவுமே சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. கிராண்டா செய்வோம், செம்ம சூப்பரா இருக்கும். அது யார் கண்ணாடி பட்டுதோ தெரியல. அடுத்த சாப்டர் எங்க வீட்டுல யாருமே எங்க ஃபேமிலியில இல்ல, பரவாயில்ல. ஆனா நம்ம இப்ப ஃபீல் பண்ணல. ஏன்னா ஃபேமிலியில கிட்ட போகுது. நிறைய அம்மாள்கள் எங்க கூட இருக்காங்க. எங்க கூட பெரிய பலத்தை எப்பவுமே இருக்கா. இப்போ எல்லாருக்கும் நான் வீட்டுல தான் இருப்போம். 2 நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில பத்தியா அங்க விளக்கு எரியுது, இப்படி எரியுது பத்தியா, அது ஒண்ணுமே யாரும் வெளியே கருப்பு ஏத்துறாங்க. யாரும் கருப்பு ஏத்துறாங்க. அவ ஒரு தடவை எங்களை கூடும் போது பத்தியா அங்க ஒரு போட்டோ வச்சு சிசிடிவி கேமரா பார்த்தோம். அந்த சிசிடிவி கேமராக்கு ரீசார்ஜ் பண்ணவே விட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன வேலை, என்ன வந்து பாத்துட்டு போங்கன்னுவா. ஒரு கணம் கூட எங்க ஒரு புள்ள வந்து தாய் முகத்தை எப்படி பார்க்காம இருக்காதோ அப்படிதான் நாங்க அவளுக்கு தாயா இல்ல எங்களுக்கு அவ தாயான்னு தெரியாது. நாங்க வளர்ந்துட்டே அப்படி வளர்ந்துட்டோம். ஒரு நிமிஷம் கூப்பிட்டுனே இருப்பா. திட்டிட்டு தரையை போட்டு வந்தாமா. இப்ப அதுதான் தரையை போட ஆரம்பிச்சோம். தரையை போட ஆரம்பிச்சதுல அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவன் தொல்லையே என்ன தரையை போட்டு அம்பாள் பார்த்தாலும் வேஸ்ட் தான் சாமி. அதே பெரிய சாமி வந்ததுன்னா என் மேல கங்கை தட்டி அப்படி சாமி வந்துடல. 12 வயசுல இருந்து அப்புறம் ஒரு சாப்டர்ல பேசிப்போம். இது கும்பாபிஷேக வேலை பார்த்து பேசியாச்சு. இது எங்க கோவில். நான் அந்த கட்டது எங்க கோவில்ன்றது நான் ஆணவத்தால சொல்லல, எல்லாருக்கும் உரிமை உண்டு. நாங்க இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு உரிமை உண்டு. எங்களை காலி பண்ண அண்ணன் எப்ப காலி ஆவான், திண்ணை எப்ப கிடைக்கணும்ன்றதுக்கு மாங்காடு காமாட்சி கூடிய விரைவில் பதில் சொல்லுவாள். ஏன்னா நாங்க வந்து அந்த மனக்கசப்பை வந்து மாங்காடு காமாட்சி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பெரியபாள் தடவை ஒரு தடவை சொல்ல 2 தடவை சொல்லுவானா. இவ வந்து எப்படின்னா பொறுமை காத்து செய்யறவ. மாங்காடு காமாட்சி நினைச்சுப்பாங்க நிறைய சாந்தம். அவ சாந்தமே கிடையாது. ஏன்னா பெரியபாளத்த வருஷத்தட்டு என்ன ஆச்சுன்னா, நீ உள்ள இதுவரையும் வருஷத்தட்டே பெரியபாள் தாக்கு வந்ததே கிடையாது. காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்து எடுத்து வச்சு நாங்க வந்து நேரம் பெருமாள் கோவில்ல இருந்து ஒரு சுத்தி வந்துரும். அண்ணா வச்சு பூஜை பண்ணி தருவாங்க. பெருமாள் கோயில் அண்ணா உள்ள எடுத்துட்டு வந்துரும். காமாட்சி அம்மன் கோயில்ல வந்ததே இல்ல. நம்ம சாமி குருக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழியா வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாதை நம்மளுக்கு முடிவு பண்ணி சொன்னாங்க. அதுதான் கரெக்டான பாதையா இருக்கும். குருக்கள் என்ன சொல்றாங்களோ அதான் செய்யணும். அது அப்படி வந்துட்டோமா. காமாட்சி என்னன்றா உள்ள போலாமா வேணா, நானும் எவ்வளவு பேசுறான். ஒரு குரல் கேட்டுது பாருங்க, உள்ள வரியா இல்லையா. மாலை எங்க கிட்டதாங்க இருக்கு.
மாலை எங்க கிட்டதான் இருக்கு. ஒரு மாலையை எடுத்துட்டு எல்லாருமே சுத்துறாங்க, வண்டியில எதுதான் சுத்துறாங்க, மாலை போட்ட அண்ணாவும் சுத்துறாங்க, இவங்க வீட்டு ஹஸ்பண்டும் சுத்துறாங்க. என் ஹஸ்பண்ட் அங்கதான் இருக்குன்னு சொல்றாரு, போன் பண்றாரு, எல்லாருக்கும் பிஸி ஆகி போச்சு. நான் என்ன சொல்லிட்டேன், நீ காமாட்சி அம்மன் கோயிலானு போ, நான் வீட்டுல போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். வீட்டுல போறதுக்குள்ள பாதில எங்க மாமா இவங்க ஹஸ்பண்ட் மாலை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கடைக்கார அண்ணாவும் சொல்றாங்க, இன்னொரு மாலை எடுத்துட்டு வந்துட்டோமா எக்ஸ்ட்ரான்ட்டாங்க. இல்லன்னா நீங்க இதை எடுத்துட்டு போங்க, அங்க வீட்டுல இந்த மாலையை எடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா நாங்க பூக்காரங்க ஃபர்ஸ்ட் மாலை எடுத்துட்டு வந்து வீட்டை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கோயிலாண்டே எடுத்துட்டு போவோம். சில நேரம் போல லேட் ஆச்சு மட்டும் பெருமாள் கோயில வச்சிருவாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது உள்ள போய் நீ உட்காரு காமாட்சி வருஷத்தட்டை வச்சுட்டு நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு உள்ள அனுப்புறேன். அங்க போன பேருதான் தெரியுது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கும் காமாட்சி உள்ள வர வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பயம், ஏன்னா வந்து அவளுக்கு எந்த புதையும் நாங்க சாத்தல அன்னைக்கு. அவளுக்கு ஒரு மாலையை வாங்கிட்டோம், உள்ள வந்து போ அப்படின்னு அந்த ஒரு குரலை கேட்டது பாருங்க, எனக்கு அப்படியே ஒரு மாலை ஆயிடுச்சு. நாங்க எப்பவுமே 11 தட்டை தான் எடுப்போம் வருஷத்துக்கு. நாங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்து 21 தட்டை எடுத்துட்டோம். மா பழ வாழை புடவை அப்புறம் நிறைய திங்ஸுங்களை வச்சு சாக்லேட் நிறைய ஐட்டம் வச்சு கல்யாண வருஷத்தோட தடபுடலாம் எடுத்துட்டோம். அது ஒரு எங்களுக்கு வந்து பெரிய சாப்பிடல இப்ப கும்பாபிஷேகன்றது, அதனால பெரிய வளத்தை நிறைஞ்சு இருக்கணும், ஆர்மி மாதிரி இங்க பெரிய வளைய மாதிரின்றதுனால நல்லா சூப்பரா எடுத்துட்டு வந்தோம். ஆனா காமாட்சி அம்மா பண்ண கியூஸ்ல எப்படி ஆச்சுன்னா, நீ எங்கேயுமே இல்லம்மா, எங்க கூடயே தான் வர, போற வேலையை வீட்டுக்குள்ள வந்து உள்ள போலாமா வரலாமா, அங்க இன்சார்ஜ் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வருஷத்தட்டை வச்சு பின்னக்காலத்து வைக்க கூடாது, பெருமாளுக்கு போக கூடாது. அப்படி இருக்கும்போது காமாட்சி அம்மன் கோயில் தான் வழி. இன்னும் கிடையாது, நாங்க அதை எடுக்காம மெதுவா நடந்துட்டு போய் கூட மாலை வரட்டும்னு விட்டுலாம். அது என்ன டியூஸ்டி கொடுத்தா உள்ள வா, அந்த மாலை வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பெரியபாட்ட சொல்லிருக்கலாம், மாலை எடுக்கல இது எடுக்கல செய்யலன்னு பெரியபாட்ட எங்க கச்சரிக்கை பண்ணி தான் அனுப்புவா. ஆனா அதுக்கப்புறம் அங்க நிக்கிற வாசலாண்ட உள்ள போலாமா இல்லைன்னா அவ கூப்பிடுறது என்னால அங்க நிக்காம இருக்கு, உள்ள போகாம இருக்கவே முடியல. அந்த ஒரு நொடி என்னால ஐயோ அப்பா எனக்கு 2 நிமிஷம் என்ன தூக்கி வாரி போட்டுச்சு, ஐயோ கூப்பிடுறேன். தெய்வங்கள் வந்து எல்லா டைமும் பேசுமா கேட்டா கிடையாது, நம்ம இருக்க தியானத்து மூலயமா தான் பேசும் தெய்வங்கள். அப்படி பேசுற நேரத்துல மட்டும் நம்ம காது கொடுத்து கேட்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து இப்ப எஸ்கே கோபி என்னெல்லாம் சொல்றேன், என்கிட்ட முருகர் மட்டும் தான், எங்ககிட்ட எல்லா தெய்வமே பேசுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு உத்தரவு கேட்கணும்னு எல்லா தெய்வத்தையும் என்னால கேட்க முடியும், அந்த சக்தி எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். இவ பர்டிகுலர் டைம்ல தெய்வங்கள் பேசாதுன்னா நான் உத்தரவு கிடைக்கலன்னுடுவேன். அது ஏன் கிடைக்கலாம், சுவாமி வேற வேலையா இருப்பாங்க, இல்ல அவங்க பெரியவங்க. ஆனா இப்போ நாங்க கோயில என்ன பண்றோம்னா யாருக்குமே எதுவுமே சொல்றதே கிடையாது. ஏன்னா அத வந்து ஒருத்தவங்க வந்து குறி சொல்றேன்னு சம்பாதிக்கிறாங்க, அவங்கள நம்புது ஜனம். நாங்க வந்து இங்க பெரிய பொட்டு வச்சுட்டு வேப்பில வச்சு ஆடிட்டு அப்படி எதுவும் சொல்லாத காரணமோ என்னமோ எங்க கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு எங்க அம்மாவை மதிக்கிறதே இல்ல. அதனால அவ விட்டு கட்டளை. நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை வரம் கிடைச்சிருக்கு, அவசியங்களே எனக்கு தெரியல. அது தொண்டைக்குள்ள அடிக்குது இங்கதான் வந்து சொல்றதுக்குன்றது வரும், அதுக்கும் ஒரு நேரம் வரும். அதனால நாங்க அவங்கள பத்தி கவலைப்படல, வரவங்களை சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போறோம், அம்பால நம்மளுக்கு என்னங்க தெரியும் உள் மனசு என்ன நினைக்குதுன்னு, அவளுக்கு தான் தெரியும். நம்ம வரத்துக்கு முன்னாடி அவளே அவங்களை வேணாம் நினைக்கும் போது நம்ம ஏன் அவங்களை காலில் விழுந்து இல்ல 2 வாரம் அதெல்லாம் வேண்டாம், அது இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம். அது மாதிரி வந்து எந்த ஒரு என்ன பத்தி பேசிட்டு இருந்தோம், இங்க நடந்ததுன்னு சொல்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லவே வேண்டாம், இவ கொடுக்காத. பெரியபாலத்தோட வார்த்தை என்னன்னா, என்ன மீறி என்ன கேட்காத உங்க வாயில இருந்து ஒரு உச்சரிப்பு கூட வரக்கூடாது. இப்போ ஒரு 4-3 மாசமா சொல்லிட்டா, நீங்க வர போறவங்களுக்கு எல்லாம் வார்த்தை இறக்கிறீங்க, நல்லாயிரு 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 சொல்றீங்க. ஆனா நீங்க கேட்கலாம் ஏன் கோவிலுக்கு வராங்களேங்க, நீங்க அதை சொல்றதுக்கு தானே கோவில்ல இருக்கீங்க அப்படி கேட்கலாம். முடிஞ்ச பிறகு அது வந்து ஒரு வார்த்தை, இப்போ எல்லாமே தடையா இருக்குங்க ஒரு குடும்பத்துல. நம்ம சொல்லுவோம் நீங்க இது பண்ணுங்க சரியாயிடும் நடந்துடும், நம்ம அடிச்சு சொல்லுவோம். நடந்துட்ட பிறகு முடிஞ்சிச்சுமா, முடிஞ்சிச்சு, எல்லாமே காசு பணத்துக்கு தாங்க மதிக்கிறாங்க, புரியுதுங்களா? அது இல்லன்னே சொல்ல முடியாது. கொஞ்சம் வயசுல கொஞ்சம் பெரியவங்களா இருந்து நல்லா நீ காசு பணம் இருந்து ஊர்ல பெரிய ஆளா இருந்தா நீ சொல்ற வார்த்தையும் உங்களுக்கு மதிப்பு இருக்குது. நீ ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி சாமி கும்பிட்டு கது முடின்னு சுடிதார் போட்டுன்னு இருந்தா எங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஏன் காரணம்னா ஏதோ சொல்லுங்கப்பா சும்மா சொல்லுங்க, அது நடக்குது, நான் அந்த கோயில வேணாம். அது நீ உணர்றதுக்கு டைம் இப்ப கிடையாது, உணர வைப்பா பெரிய வார்த்தை இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு. அதே மாதிரி இப்போ எங்க கோயில நிறைய பேர் குழந்தை எல்லாம் நம்ம கோயில நின்றுட்டு நான் இந்த கோயில வாங்கினா அந்த கோயில வாங்கினா, உன் குலதெய்வமே உனக்கு அருகதை கொடுத்திருக்காது. ஏன் கொடுத்துக்க, நீ குலதெய்வ சாபத்தை இருப்ப, உனக்கு கொடுத்திருக்காது. அதை வந்து பெரிய பாலத்தை தட்டி கழிச்சு உன் தலையில எழுதிட்டு இருக்கோம். நீ பெரிய பாலத்தாலதான் நீ குழந்தை பெத்துக்கணும்னு அது யாராலும் இருக்க முடியாது. குழந்தை பெத்துக்கின பிறகு என்ன வார்த்தை வரும்னா, எனக்கு இந்த கோயில் இல்லை நான் அந்த கோயில், நானே என் பொண்ணு 1 வருஷம் இல்லாம தான் பெத்தேன், நான் எத்தனை கோயில வேண்டுறோம் அங்க போகும்போது அவர் சொல்றது
நீ போட்ட பிச்சைமா என் குழந்தை. ஏன்னா எனக்கு 1 வருஷம் தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதுவும் பெரியபாத்த வார்த்தை தான், அது கொரோனானால வேணாம். அதுக்கே நான் வந்து தலை குனிற அளவுக்கு ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது 3 வருஷம் 4 வருஷம் 5 இல்லாம அவ போட்ட பிச்சைய வந்து நீங்க எப்படி பேசுறதுன்னா, ஏன்னா கோயிலுக்கெல்லாம் சுத்துறவங்க தெரியும், ஒரே கோயிலுக்கு வந்து போறாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவ குடுக்கலன்னும் போது ஏன்னாங்க தண்ணி ஊத்தும் போது பாலாபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அவங்க பேரை சொல்லி அணைச்சு பண்றோம். கரெக்ட். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த பால் அபிஷேகம் பண்றோம்ல, இப்ப நீங்க வந்து எல்லா கோயிலுக்கும் பால் போய் வாங்கிட்டு வரீங்க, என்ன பண்றீங்க, ஒரு வாரம் வாங்கி கொடுப்பீங்க, மறுநாளே காமாட்சி அம்மா கேட்பாளான்றதுக்கு தெரியாது. ஆனா இங்க என்ன பண்றோம்னா, பழம் வச்சு கொடுத்து பெரிய பாலத்தை 3 அவங்க வீட்டுல போய் நிக்க வச்சு அங்க என்ன பிரச்சனை, சில பேர் பிரச்சனை என்னன்னு தெரியவே தெரியாது. ஆதி மூலம் அங்க ஒரு பிரச்சனை இருக்கும், ஆதியிலே இருக்கும், குடும்ப ஜென்ம சாபக்கேடுலாம் இருக்கும். சில விஷயங்கள் பெரிய பார்த்தா எங்க பேச வேணாம், இது உங்க வேலை இல்லை, இந்த பிரச்சனை அவளால முடிக்க பழம் வச்சு தர மாட்டோம். அது என்னவோ இல்லைங்க, அது என்னன்னா அவளால முடியும், அவ பெரிய சக்தி தான். கையில இருந்து குடுக்குற பசங்க நான் சின்ன பசங்க, அதனால இந்த பிரச்சனை செய்யாது. நாங்க சொல்லிடுவோம். குரு சொல்றாங்க அங்க போய் கேட்டுக்கோங்க, அவங்க கிட்ட அவங்க பெரியவங்களா இருப்பாங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஓரளவுக்கு தாங்க நாங்க செய்ய முடியும், பண்ண முடியும். இது வந்து பெரிய வாழ்த்தை எங்களை செய்ய விட மாட்டோம். ஏன்னா வந்து நாங்க சின்ன பசங்க, அது இல்லாம ஒரு சில வேலைப்பாடுகள் வந்து அவங்க சூழ்நிலை எப்படி நடந்துக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அதனால எந்த சாமி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த சாமியா இருந்தாலும் அந்த சாமி நினைங்க. ஏன்னா நம்ம குலதெய்வமே நம்மளுக்கு அனுகரது பண்ணாம இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணது அந்த மாதிரியா இருக்கும். குலதெய்வத்தையுமே நம்ம ஒரு நேரத்தை எதிர்த்து இருந்திருப்போம். அந்த குலதெய்வம் நம்ம மேல கோபமா இருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு குழந்தைக்கு நீ சொல்லிட்டேன்னா, இப்ப 2வது இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை சில சொன்னவங்க இருக்காங்க, 2வது குழந்தைக்கு சொன்னவங்க இருக்காங்க. இதை விட்டுடுங்க, நான் எழுதி தரேன் பேப்பர்ல மடிச்சு உங்க பர்ண மேல வச்சிருங்க. 21 வயசுக்கு அப்புறம் 22 உங்க குழந்தை தான் வந்து நிப்ப. நான் எப்படி சொல்றேன்னா, இது நான் இப்ப சொல்லல, இப்ப ஏன் திரும்ப மாத்திரை மெடிசன் நம்ம மறந்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணனால்தான் குழந்தை கேட்டு கோயிலுக்கு பெண்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணுங்க இருக்காங்க, ஏன் பையனே கிடைக்கல தெரியுமா? ஆணவம். புள்ளைய பெத்தவங்க எல்லாமே ஜென்மத்துல பண்ண பிறந்தப்பே பையன் பெத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆணவம் உண்டு, தலகணம் உண்டு. அதை அழிக்கதான் முருகனோட வேலை. இது நீ எல்லாமே இறைவன் காலடி சரணாகதி அடி அப்படின்றதா ஒரு இறைவன் வந்து எல்லாமே விழ வைக்கிறான் காலையில. காரணம் நீ பண்ணல. அதே பொண்ணு பெத்தவங்க ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பையன்தான் வேணும், நாங்க நகை நட்டு வேணும் கேட்டு அந்த தாய் வீட்டுல வயிறஞ்சு கொடுத்த குடும்பம் இருக்கு. அவன் குழந்தைக்கே கல்யாணம் ஆகாம இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களும் உண்டு, மாரியாத்தா சாபம் வாங்கினவங்களும் உண்டு. எப்பவுமே அவன் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மாரி என்பவள் அம்பாளை கும்புறவங்க யாருக்குமே பயமே வேணாம். புள்ளைய பெத்தாலும் சரி, பொண்ணை பெத்தாலும் சரி, நன்றின்னு ஒரு வார்த்தை நீ கூட கூடியா பூசாரி இல்லாத ஒரு கோயில கும்பணும்னு நினைக்கிறீங்க? நாங்க மட்டும் சொல்ல, இந்த கோயில் பூசாரிங்களுமே சொல்ல, எல்லா கோயில் பூசாரியுமே தான். பூசாரி இல்லாம நீங்க கும்பிடுறீங்கனாலே என்ன விஷயம் தெரிஞ்சுங்க, அம்பாள் உங்களுக்கு கும்பிடுறதுக்கு தீபாவளி இல்லை. நான் பூசாரி இல்லாததான் கருப்பனை ஏத்துவேன், பூசாரி இல்லாத சாமி கும்பிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அம்பாள் உங்களை பார்க்க. அதே மாதிரி அவங்க சீக்கிரம் கோயிலை விட்டு போயிடணும். இதெல்லாம் நீங்க வேண்ட சாப்டர் மேல் இடத்துல இங்க உத்தரவு வந்துரும். அம்பாள் இருக்கா, பெருமாள் இருக்கா, பிரபஞ்சம் சுத்திட்டே இருக்கு, மேல கருட பண்ணி தர முடியலங்க. நாங்க என்னங்க பண்றது? நாங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, எங்க மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாரையும் என்ன சொல்றது காலில் விழுந்துதான் இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அளவுக்கு ஆவ எங்களுக்கு புரியல. ஒரு நான் என்ன கேட்கிறேன், உங்க பசங்க தான் வளருவாங்களா? நாங்களாம் வளர மாட்டோமா? போடணுமா? ஏன் பாசிட முடியாத பொண்ணுங்களா எல்லாம் கீழே தான் வயிறு இருக்கா அப்படின்னாங்க. ஏன் எங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா சூடு சோறுன்னு இருக்க கூடாதா? யார் வீட்டு சாப்பாடும் யார் வீட்டு காசும் நாங்க அதே மாதிரி எங்களை பார்த்துதான் வந்து அந்த வேர்டை சொல்றவங்க அப்படியே அழிச்சிடுங்க. ஏன்னா வந்து யாரே நாங்க பார்த்து வளரல, நாங்க பார்த்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்ல இருக்க கிராம தெய்வீக மட்டும்தான், பெரிய பலத்தை மட்டும்தான், அவ பெருமாள் மட்டும்தான், அந்த சிவபெருமாள் மட்டும்தான். மீது யாரும் எங்களுக்கு அப்பா இல்லைன்னா அந்த கோயில் வாசல் உட்கார நேரத்துக்கு தண்ணியோ டீயோ, ஏன்னா தண்ணிக்கானே இப்பதான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆச்சு. டீ கூட போட்டு தந்தது ஆள் கிடையாது, மனுஷால் கிடையாது. இன்னைக்கு வந்து ஏன்னா யாரை பார்த்து நாங்க வளரணும்? 15-14 வயசு வரைக்கும் எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துட்டு போனாரு. அப்படியே பாதியில நடுத்தல விட்டு போனா, கோயிலை கட்டி தான் விட்டு போனா, தவிர வீட்டுல பூஜை பண்றதுல எங்களுக்கு எப்படிதான் தெரியும். கோவிலே வரும் வழமுறை. எங்க அப்பா இல்லாத ஃபர்ஸ்ட் வருஷம் திருவிழா நான் கையில எடுக்கும் போது பெருமாள் சொல்லிட்டாரு, இந்த இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். பெரியபாத்தை உத்தரவிட்டா, அங்காளம்மா உத்தரவிட்டா, சமயபுரத்தை அந்த மாதிரி பிரதான தெய்வங்களுக்கு எங்களுக்கு இருக்கு, உத்தரவிட்டுச்சு, நாங்க செய்யறோம். யாரை பார்த்து நாங்க வளரணும் எங்களுக்கு அவசியமும் கிடையாது. சொல்லணும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க ரூட்டே ஒரு மாதிரி இருக்கு, ஏன் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. நாங்க யார்கிட்டயும் பேச மாட்டோம், யார்கிட்ட வாசப்படியா இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க போய் அவளை தொடறனாலேயே முக்காவாசி எங்கேயுமே போக முடியாது. நாங்க என்ன பண்றது? நாங்க போகணும்னு நினைச்சாலுமே அவ அனுமதிக்க மாட்டா. வேணாம்
போவாத. அது என்ன ஒரு கட்டுக்கோப்புன்னு தெரியல, எங்களால அது முடியல. எங்களால எங்களுக்குமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கீங்கன்னா போயிட்டு வரலான்னு இப்போ விடவே மாட்டா. நீ ஏன் போற, நீ ஏன் பண்ற, நீ ஏன் அங்க சாப்பிடுற, எங்களால மீறவே முடியாது. நீ ஏன் அவங்க வீட்டுல போய் கூழ் வாங்கி குடிக்கிற? ஏன்னா நல்லது நினைக்கிறவங்க வீட்டு வாசல்ல தான் அம்மாள் போன்னு நினைப்பா, மரம் நினைப்பா. எங்களுக்கு ஏன் தெரியல, ஐயரு கூட ஒரு வீட்டுல போய் ஊமம் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அவங்க செய்யறாங்க. எங்களுக்கு எங்க காலை அவ கட்டிடுறா, நீ எங்கேயுமே போறதுக்கு வேணும். ஏன்னா நாங்க இல்லாத போது யாருமே எங்களுக்கு கூப்பிடலங்க. ஒரு டம்ளர் டீட்டா, ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட நாதி இல்லாதான் இங்க அந்த பெரியவாழ்த்த கோயில் வாசல்ல இருந்தோம். நேற்று நடந்தது இன்னைக்கு மறக்கிற ஆள் நாங்க கிடையாது. அந்த அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு உங்களை யாரும் கூப்பிடல, இன்னைக்கு யாரும் இருந்தாங்க. சில சொந்தங்கள் எப்படின்னா வீடுக்கு பார்க்க தீத்து வாங்கி போனா தீ போட தரவில்லை நிலைமையில இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த சொந்தங்களை உண்டு. முக்கவாசி என்ன சொல்றது, எங்க அப்பா இப்படி போன உடனே எல்லாருமே இப்படி போயிட்டாங்க. நடுத்தருல அந்த பழனி ஆண்டவன் எப்படி தண்டாபாணியா அந்த மாதிரி தாங்க நாங்க இருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, எங்க வாழ்க்கைலாம் இப்ப யூடியூப்ல பேசலாங்க, எங்க ஹிஸ்டரிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், லைவே சொல்லிடும். நீங்க போறீங்களா இல்லையான்னு கேட்கற அளவுக்கு இன்ஸ்டாகிராமே பேசிடும். அந்த அளவுக்கு இருக்கு எங்க வாழ்க்கை ஸ்டோரிலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் கிடையாது, டீ காஃபி போட்டு கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒவ்வொரு சிச்சுவேஷனுங்க, வெளியே தான் உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு எப்படி சொல்றீங்க, நாங்க உங்களை பார்த்து ஏங்க நாங்க வளரணும்? எங்க அம்மா எப்படி இருந்தாங்க தெரியும், எங்க அப்பா எப்படி, ஏன் நான் உங்களை பார்த்து வரணும்? எங்க அம்மா இருக்கா பெரிய அப்படி பண்ணிட்டீங்க, உங்களை பார்த்து வளர்த்துக்கு ஆளு நேரத்துக்கு இருந்தாங்க, ஒரு புடி இருந்தாங்க, சாப்பாடு சாப்பிட்டாங்க, கொடுத்தீங்களா? யாருக்கு இல்லைன்னு தெரியும், எப்படி வீடு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இருந்தாலும். அதாவது எங்களை எவ்வளவு அடிமட்ட அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்குலாம் பேசியாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னா யாருக்காக நிக்கிறோம்? அந்த பெரிய வளர்த்தாக்கா மட்டும்தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் தெரியுமா. இப்ப கூட நாங்க போன வருஷத்துல ஒருத்தவங்க பேசின வார்த்தைக்கு அடுத்த நிமிஷம் ஏன் இருக்கிறோம்னு தோணுச்சு. சிச்சுவேஷன் என்ன சொல்ல வச்சுட்டானா, எங்க வீட்டுக்காரங்க எங்க குழந்தைங்களை நினைக்க வச்சுட்டா. தாய் இல்லாம குழந்தைங்க வளரவே கூடாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி 2 நாள் சாப்பிடாம கூட இருந்துடுங்க, திருவண்ணாமலை போய் உட்காந்துடுங்க, உட்காந்துட்டு 4 நாள் கழிச்சு கூட வீட்டுக்கு வாங்க. ஆனா அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தோம்னா எவ்வளவு பேர் கோவில வச்சிருக்கும் போது இன்னும் அதை சொல்லு, அப்பா 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 இது உலகமே கிடையாதுங்க. இதெல்லாம் இங்க மனுஷன் வாழணும் ரொம்ப கஷ்டம். ஆனாதான் எங்க அப்பா சீக்கிரம் போயிட்டாரா என்னன்னு தெரியும். அப்பா சொல்லுவாங்க நிறைய பேரு அதை வீட்டுல சாமி கும்பிட்டு பெருமாளுக்கு 40 தான் மாலை போட்டு நிற்பாரு. ஐயப்பன் போடும்போது அப்பா சாமியா இருப்ப, எப்போ அப்பா சாமி சாமினே சுத்தி நிற்கிறான். எங்க அப்பா நீ சாமி கும்பிட்டனால்தான் எங்களுக்கு கரெக்ட் டைம் கல்யாணம் ஆச்சு, கரெக்ட் டைம் குழந்தை பெற்றோம், கரெக்ட் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் புண்ணியம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. புரியுதுங்களா? நிறைய தானம் தர்மம் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஏன்னா பிரபஞ்சமே அதுபடிதான் இழங்குது. நீ என்ன கொடுக்குறியோ அதை திருப்பி கொடுக்கும், நீ என்ன சொல்றியோ அது திருப்பி நடக்கும். அதுதான், அவ்வளவுதான். இப்பெல்லாம் 60 வயசு 70 வயசுன்றதே இப்ப நடந்து இல்லாத வாழ்க்கை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும், இருக்கிற டைம்ல புண்ணியத்தை பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்மமே வேணாம். பிறந்தாலும் அப்புறம் நாயா கூட பிறந்துடலாம், அது கூட 12 வருஷம் தான். இந்த வீடு இல்லைன்னா வேற வீட்டுல சோறு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனா மனுஷனா பிறகு அது அப்பா அம்மா இல்லாம பிறக்கவே கூடாது. ஒரு கோயில வச்சு நடத்துற ஒரு பெண்களா பிறக்கிறது இருக்கிறதுலே ஒரு திரௌபதி நடத்துற யுத்தம் மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி எல்லா கஷ்டமும் பார்த்தா இப்ப என்னன்னா, மற்றவங்க பேசினா கூட என்ன தெரியல, அது காதலே விழ மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அது எல்லாமே பெரிய பார்த்தா என்கிட்ட எடுத்துட்டு வராதிங்கன்றா. ஏமா அப்படி பேசுறாங்கன்னு சொன்னா எடுத்துன்னு வராதிங்க, பாத்துக்கலாம், எனக்கு தெரியும் எல்லாமேன்றவா. அவங்க அந்த தெரு முனையில தான் நின்று பேசுவாங்க. அங்க பத்தியா பேசின்னு இருக்காங்க, எட்டி பார்த்தா பேசுவாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? அங்க பத்தியா உன்னை பத்தா பேசுறாங்க, அது எல்லாமே நமக்கு தெரியும். பிரபஞ்சம் புரியலங்க. அப்பா அம்மா இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாம் வாழக்கூடாதா? இதெல்லாம் ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்களா? அப்பா அம்மா இல்லைனாலும் பெற்றவன் தாய் என்ன பண்ணிருக்காங்களோ கண்டிப்பா உன் பிள்ளைங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, ஆனா ஏனே தெரியல அவங்க வீட்டு 4 பசங்க கல்யாணம் ஆகல, அவங்கள சேர்ந்து அவங்க பெரிய பசங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஏன் ஆகல? தர்மம் இல்லை, தர்மம் இல்லை. தர்மம் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. தர்மம் தான் அடுத்த உயிரை அவங்க குடும்பத்துல இருந்து கொண்டு போய் சேர்க்கறது. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் இவ்வளவு நாள் கல்யாணத்துக்கும் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம், குழந்தைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம். இது 2 மட்டும்தான் உலகமே. இல்லைன்னா உலகம் ஏங்க போறதே கிடையாது. சும்மா நம்மளால முடியலையா, அடுத்தவங்களை பேசாம இருந்தாவே போதும். நீ கோயிலுக்கு கருத்துல ஏத்த கூட வேணாம், சாமியை கூட இல்லைன்னு சொல்லு, நானின்றுவேன். அடுத்தவங்களை பார்த்து பேசாம புறம் பேச. ஆனா திருப்பதியில போய் நான் 5000 போட்டு வந்தேம்மா, போட்டு வந்துட்டு இங்க இருக்கிறவங்கள அங்க இருக்கிறவங்கள வாயில போட்டுக்கின்னு நான் நல்லா இருக்கணும்னா பெருமாள் உன்னை வாழ்த்துடுவாரா? வாழ்த்த மாட்டாரு. அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. என்னைக்குமே மத்தவங்களை சொல்லிட்டு நீ என்னதான் தெய்வத்துக்கு போய் செஞ்சாலும். நான் பெரிய பாலத்துக்கு போனேன், இவ்வளவு செஞ்சுட்டு வந்தேன். பெரிய பாலத்தாக்கு பொங்கல் வச்சுட்டு வந்தேன். ஆனா அந்த மாரியத்தை கண்ணே வந்து பாக்கலாமா? எப்படி பாப்பா?
நீ 4 வாட்டி அவளை கும்புறவங்களே வாய் போற மாதிரி பேசினா அவ எப்படி பாப்பா? உன்ன மாரி அவ 4 வீட்டுல போய் நிறுத்தி கூட குடிச்சிட்டு வந்துருவான்னு நினைச்சா? மாரியாத்தா நினைக்கலன்னா சொல்லுவாங்க, பல வருஷமா கூட ஊத்தினே இருந்தேன் ஆனா ஊத்தவே முடியலன்னா நீ யார வேணா பேசிடலாம். மாரியாத்தாவை பேசினா அடுத்த நிமிஷமே அவ உங்க வீட்டுல ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுமாங்க, குடும்பம் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சின்ன ஓலை குடிசைதான் வீடு. ஆனா அந்த ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது மாரியாத்தாங்க போயிட்டு வருவா. அவ வந்து அது சுத்தத்துக்கும் அன்புக்கும் தான் விளையாடுறா. அந்த குடிசை தான் ஒரு வீடும் இன்னைக்கு நல்ல வீடு வாசலோடு நல்லா இருக்கிற காரணமும் அதான். புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து அந்த உண்மைக்கும் அன்புக்கும் எப்பா நீ அவளுக்கு அதுக்கு இடம் தரலன்னும் போது அங்க அந்த மாரியாத்தா வந்து நிப்பானா நிக்க மாட்டான். நன்றி, வணக்கம். இதோட சாப்டர் நிறைய பேர் பதிலடி. 4 வருஷம் நானும் யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம அதை பத்தி பேசணும்னு நினைப்பேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே பேசலாம் நினைப்போம். அந்த டயர்ட்னஸ், மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் இல்லாத செம்ம டயர்டா இருக்கு. ஆனாலும் எங்களால அந்த இது டைம் முடியல. ஆனா நான் வந்து இவ 2 நாளா சொல்லிட்டு இருக்கா லைவ் போட்டுக்கலான்னு. நான் என்ன சொன்னேன்னா பூர்த்தி முடிஞ்சோடனே பேசிக்கலாம், எதுவா இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கோயிலை விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நன்றி. நாங்களே இருந்து பூஜை பண்ணி எங்களால 4 பேர் எங்களால அந்த எலுமிச்சை பழம் சரி. நீங்க அடிமட்ட அளவு கஷ்டப்படுற, எனக்கு வீடு வாசல் அமையல, எனக்கு என்னன்னே தெரியல, என் குடும்பத்திலேயே அவனை இதை பண்ணிட்டு நீங்க எங்கேயுமே போத்தால பெரிய பாளையத்தா கிட்ட போங்க. பெரிய பாளையம் இங்க இல்ல, பெரிய பாளையத்துக்கிட்ட கூட போங்க. அதே மாதிரி பெரிய பாளையத்துக்கு என்னால போக முடியலன்றவங்க அவ கூப்பிடலன்னா கூட இங்க வந்து கும்பிட்டுட்டு போங்க. இங்கேயும் அவ வந்து கூப்பிடலன்னா அவளுக்கு என்ன பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது. அங்க போங்க. நோயே தீரலன்னா நோய்க்கு அருமருந்து பெரிய பாளையம். நீங்க போங்க, பெரிய பாளையத்துக்கு போங்க, கண்டிப்பா நோய் தீரும். அம்மா என்பது ஒரு அம்மா 2 அம்மாங்கள்ல 15-20 வகை அம்மா இருக்கு. அதுல நிறைய பேர் போட்டோ எடுக்கவே மாட்டான். ஏன் எடுக்க மாட்டேன்னா சாபக்கேடு, அவங்க பண்ண சாபக்கேடு. அதுக்கெல்லாம் எங்க திரும்ப பண்ணுவோம், பெரிய பாளையத்துல போய் பாத்துருந்தீங்கன்னா படுத்துட்டே இருப்பாங்க. அங்கே ஏன் இவங்கெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணதுக்கு படுத்துட்டு இருக்காங்க. யமதர்மனுக்கே பாட கட்டி போறாலும் அம்மா போட்டவ மாரியாத்தா. அவங்க அண்ணனுக்கே போட்டவ மாரியாத்தா. ஏன்னா அவ அப்ப சின்னவ கிடையாதுல்ல. ஏன்னா பெண்கள் வந்து திட்டலாம், பேசலாம், கோவம் என்னைக்கு வரும்னா வரும். நாங்கெல்லாம் எவ்வளவு அடக்கிருக்கோம் தெரியுமா கோவத்தை. ஏன்னா நம்மள எவ்வளவு எங்களை பேசும்போதெல்லாம் அவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருக்கும். அமைதியா இருங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்க அம்மா இல்லன்னு பேசுறீங்களே, அப்போ ஒரு தெய்வத்தை வந்து எப்படி அம்மான்ட்டு கொண்டு போய் தெரியல. அவளுக்கு தாய் தாக்கு யாரு? அவளுக்கு இருந்து பூஜை பண்றவங்க நாங்க யாரு? எப்படி இப்படி என்ன ஒரு சுழற்சியில நாளைக்கு நீ யாரு? உன் பிள்ளைங்களுக்கு நீ அம்மாவா உங்களை சேர்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சு இப்ப இருக்க ட்ரெண்டே அதான். இப்பயே ஏற்படுத்தி வச்சுக்கணும். நம்ம பேரம் பேத்திங்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுக்கணும். நாளைக்குலாம் நான் இந்த முதலிடத்துல இருப்பேன், வந்து பாருட்டு. ஏன்னா வந்து நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு நாளைக்கு உங்களை ஆட வைக்கிறது பிரபஞ்சம். நான் இல்ல, தெய்வம் இல்ல, பிரபஞ்சம் சுத்திட்டே தான் இருக்கு. நம்ம 3 கோடி தேவர்கள் சுத்திட்டே தான் இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்றோமோ அது நல்லபடியா நடந்துடும், அவ்வளவுதான். எங்க அப்பா வந்து பேரம்பேத்தி பார்த்து எடுக்க குடுப்பனை இல்லைன்னா உனக்கு கோயில் கட்டுற குடுப்பனை இல்ல. எங்க அப்பா யாரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பாரு அந்த பேரம்பேத்தி இன்னைக்கே எங்களுக்கு வலி இருக்கு. எங்க அப்பா இல்லன்ற வலி கொஞ்சம் நஞ்சே. கோயில் கட்டண மட்டும் சாவறானா? குடிச்சிருக்கிறவங்க தான் சாவறான். ஏங்க எங்க அப்பாவே பேசுறீங்க? அவர் கட்டின கோயில் தாங்க புண்ணியத்தை பண்ணிட்டுனால 4 பேர் வந்து கும்பிடுறாங்க. ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? நான் கேட்கறேன், தேவையில்லாம பேசாதீங்க. எங்க கோயிலுக்கு நீங்க கருப்பூரம் கூட வாங்கிட்டு வர தேவை. அம்பால மனம் உருங்கி சந்தோஷமா எங்க மனசை நோவாத வச்சுட்டு போங்க. அதை நீங்க நினைச்சுக்கலாம். இது நேற்று பிரச்சனை, நேற்றுலாம் நல்லபடியா சூப்பரா செம்ம ஜாலியா போச்சுங்க. பெரிய அது என்ன எங்களுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கனவு வந்துச்சு. கனவு வரும்போது பூ மாலை வந்து சாத்துப்பொடி மாலை வந்து தடி 2 மாலை கொண்டு வரோம். நான் கனவுல பார்த்தேன். 2 நாள் கழிச்சு இவ கனவுல பார்த்தா. அதுவும் என்ன சொல்லுவாங்க, பகல் கனவு பழிக்காதுன்னு வாங்க. எதாச்சும் அந்த ஷோவ மேல பார்த்துட்டு இருக்க, யாரோ பெரிய பாத்தாக்கு மாலை வாங்கி தராங்க, வெயிட்டா இருக்கு, தூக்கி வைக்கிறோம். போனீங்களா கீழே போட்டு அதை தூக்கி வைக்கிறோம், வெயிட்டா இருக்கு, திடுக்கிற ஏச்சிட்ட என்ன கல்பனா யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல நதிசிலன்னு தெரியல ஆக்சுவலா. அப்புறம் என்னாச்சுன்னா அது 2-3 நாள் கழிச்சு வந்து ஒருத்தவங்க வந்து இது மாதிரி நான் இந்த மாதிரி செய்யறேம்மா, மாலை வாங்கி தரேன் அம்பாளுக்குன்னு சொல்றாங்க. சோ அது வந்து சொல்ல வர இல்ல இந்த நேற்று என்ன நடந்ததா, ஒரே மாலையா நிறைஞ்சிருந்தது. ஒரு மாலைக்கு காசு இல்லாத காலெல்லாம் உண்டுங்க. எங்களுக்கு பூவை போட்டு அழகு பார்த்ததெல்லாம் உண்டு. நிறைய பேரு வாங்கி கொடுக்க வழி என்ன தெரியுமா, ஏண்டி அந்த கோயில அவ்வளவு ஏன் இங்க மாலை கூட வாங்கி போட மாட்டீங்களா, ஏன் செய்ய மாட்டீங்களா, ஏன் பண்ண மாட்டீங்களா? ஏங்க நீ வாங்கி கொடுத்துட்டு
கேளு. என் சக்திக்கு அன்னைக்கு ஒரு மழை பூனாதான் அந்த ஒரு மழை பூ தான். எங்க கோயில்ல பெரிய பாலத்தை அலங்காரம் என்ன சொல்றாளோ அதான் நான் பண்ண முடியும். இன்னைக்கு நீ அந்த அலங்காரம் பண்ண, அந்த அலங்காரம் பண்ண முடியாது. அதே மாதிரி பொம்பளை பசங்க நாங்க என்னோட சேனல் நான் முக்காவாசி வீடியோ போட்டு வச்சிருப்பேன் இந்த 4 வருஷமா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நாங்க அலங்காரம் பண்ணிட்டு தான் இருக்கோம், இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு வயசாக அலங்காரம் கூட்டிகிட்டே தான் போவோம். அந்த கோயிலை நல்லா பண்ணிருக்கேன். இங்க என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. என்ன இன்னைக்கு அவ இருக்கணும்ன்றது உன் பிள்ளைகள் நீங்க பெத்தவங்க இருக்கீங்க தெரியுமா, நீங்க 10 மாசம் பிறந்த பிள்ளைங்க அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க பேசுங்க. எங்க அப்பனுக்கு பிறந்து நாங்க கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணி கஷ்டத்தை கடன் அடைச்சி பல திருவிளையாடல் தெய்வத்தாலும் எடுத்தோடனே சுவாமியெல்லாம் எங்களுக்கு வரம் கொடுத்துடலங்க. சாமியும் சோதிச்சிருக்கு, சோதனைக்கு ஆள்பட்டு தான் இன்னைக்கு மலை மாதிரி நின்று இருக்கும். அடுத்த பிரச்சனை வருதுன்னா இப்ப கடவுள் எங்க கண்ணில் காமிக்கிறேன்னா அவ்வளவு சோதனைகள் வலிகளும் அனுபவிச்சிருக்கிறதுனாலதான் அதை கண்ணில் காமிக்கிறேன். இப்ப நாளைக்கே அந்த கோவில்ல இருக்கணும், அங்க எனக்கு ஒரு வரம் கிடைக்கும், நாளைக்கு அந்த கோவில் நான் போய் தான் ஆகணும். இந்த வெள்ளீஸ்வரர் கூப்பிடுறாரு, நாங்க போனா வெள்ளிச்சம் ஏன்னா நேற்று ஃபங்க்ஷன் முடிஞ்சது. 2 நாளைக்கு எதுவும் யாரும் கூப்பிட மாட்டாங்க, இங்க இருந்து அழைப்பு வராது. நேற்று இன்னும் தெரியல, இப்ப காமாட்சி அப்படி இருக்கும்போது நாங்க போய் தான் ஆகும். எங்களுக்கு வந்து டைம் பாஸ் தான். நாங்க கோவில இறைவன் கிட்ட பேசுறதுக்காக தான் நாங்க கோவிலுக்கு போறோம். இறைவனை தொண்டு செய்யறதுக்காக தான் எங்க வாழ்க்கையை நாங்க தேடிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு 60 வயசுல இறைவனை தேடுறதா கண்மூடித்தனமான ஏமாத்து வேலை. என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். 20லயே இறைவனை தேடு, நீ முக்தி அடைகிறது 40 60ல இருக்கும். புரியுதுங்களா? நீ 40 வயசுல நோய் நொடி வந்தது, எனக்கு கேன்சர் வருது, இந்த புண்ணு வருது, அந்த நோய் வருது, நீ இறைவனை தேடுறது வந்து ரொம்ப தப்பான வேலை. நீ இறைவனே ஏமாத்துற வேலை. இறைவன் வந்து மிகப்பெரியவன், இன்னைக்கு ஊன்றி எழுந்தவன் கிடையாது. அதனால 40ல போய் 60ல போய் இறைவனை தேடாதீங்க. முதிர்ந்து தூக்கி போடுற நேரத்துல அது பிரோஜனம் இல்லாத. நாங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பக்கத்துல பெரிய சிவன், நம்ம வெள்ளிச்சேர்மே பெரிய சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு, ஊர் பேர் சொல்ல விரும்பல. அந்த சிவன் கோயில பேக போட்டு எங்க அப்பா 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும். 4 மணிக்கு போனோம்னா கோவில்ல தாங்க இருப்போம். அது நாங்க ஏன் அப்படி பண்ணணும் இன்னைக்கு புரியுது. அதே மாதிரி ஸ்கூல் சாட்டர்டே சண்டே லீவுனா ஒரு 4 செங்கலை வச்சுன்னு ஒரு போட்டோ வச்சுட்டு எங்க தெருவில் இருக்க வீட்டுல எல்லாம் சொல்லுவோம், ஆண்டி சாமி திருவிழா வர்றாங்க, தேங்காய் அர்ச்சனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த சாட் எனக்கு எப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் போதும் ஒரு தடவை திருவிழா எடுக்கும் போது அது ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு. அது ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தோம், இப்ப அது நடந்துச்சு பாருங்க. அதான் எவ்வளவு நன்மை நடக்கிறோமோ. ஒரு பொண்ணு மாசமா இல்லைன்னு வந்து அழுவதும், அம்மா எங்க சொந்த வீடு கட்ட முடியலன்றதும், அம்மா நாங்க வீடு கட்டின வீடு பால் காச முடியலன்றதும், அம்மா எங்க தலைமுறையே ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, 10 பைசா நிக்கும்னா நாங்க மனசார அவகிட்ட உருகி பிரார்த்திக்கிறோம். புரியுதுங்களா? அந்த உருகி அவகிட்ட வேண்ட வேண்ட வேண்டதான், ஓ சரி இந்த விஷயம் நடக்கல, இந்த விஷயம். ஏன்னா இது கூட நாங்க எப்படி வேண்டோம்னா, எங்களுக்கு வந்து கம்மியான பீப்புள் தான் வராங்க. எங்களுக்கு ஒன்றும் அப்படியே 1000 2000 எல்லாம் வரல. எங்களுக்கு வரது ஒரு 50 பேர் அதிகம் தான். திருவிழா டைம்ல வருவாங்க. திருவிழா டைம்ல வருவாங்க. ஒரு சாதா நாள்ல யாரும் போய் மாரியாத்த கும்புறது இல்லை. ஆடி மாச டைம் தான் எல்லாரும் போறது. அந்த டைம்ல பர்சனலா எல்லாரும் சொல்லும் போது என்ன அவங்கள மட்டும் நினைக்கிறச்சு அவங்க கிட்ட பூஜை பண்றது. அதனால என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் பெரிய பார்த்தா அவங்கள பத்தி எங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த பால் வாரம் தரது மூலியமா நிறைய பேர் வீட்டில் நல்லது நடந்திருக்கு. இப்போ கூட 2 பேர் நான் எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டுப்பேன். பாவம் அவங்களால சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க பெரிய பாலத்தை கொடுத்ததை. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் இப்ப பெரிய பாலத்தை பத்தி நான் பேசுறேன்னா என் வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள்னால நான் அவளை பத்தி பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு துணி கட்டுறேன், ஒரு செயின் போட்டிருக்கேன், என் குழந்தை என்கிட்ட இருக்கு, எங்க வீட்டுக்காரனால, அதெல்லாம் யாருன்னா பெரிய பாலத்தை குத்ததுதான். எனக்கு அதுவா வந்துரும்னா என்ன அப்பா அம்மா கைப்பிடிச்சி வேலையில போய் உட்கார வச்சுட்டு வராங்க. கவர்மெண்ட் வேலை கூட இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஆனா வந்து பெரிய பாலத்தை நினைச்சிட்டேன்னா எல்லாமே கிடைச்சிடும். அதுதான் பெரிய பாலத்தாலே தெய்வங்கள், இந்த பிரதான தெய்வங்கள். உங்க குலதெய்வத்தை கண்டிப்பா கும்பிடணும். எங்க அப்பா இருந்தா நான் ரொம்ப மிஸ் பண்றதே என்ன விஷயம்னா, அப்பயே எங்க அப்பா எல்லாருக்குமே சொல்லிட்டு இருப்பாரு, நீ குலதெய்வம் போங்க, அங்க கூப்பிடுங்க. இப்ப எங்க அப்பா இருந்தா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்ப 4000 சப்ஸ்கிரைபர், இன்னத்துக்கு 4 லட்சம் பேரோ 4 மில்லியனோ இருந்திருக்கலாம் அப்படின்றது கஷ்டம். இப்ப எல்லாம் யூடியூப் போட்டு பேசுறதெல்லாம் அவர் அப்பயே பேசுவாரு. ஒரு குலதெய்வம் தெரியலன்னா கங்கா தேவி எப்படி வணங்கி குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனா எங்க அப்பா தான் எங்களுக்கு எப்ப சொல்லி கொடுத்த விஷயம் தான். இப்ப இன்னைக்கு நேற்று சுத்தி சொல்றது கிடையாது. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வாங்க. ஆடி மாசம் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றோம். அதுக்கு முன்னாடி பெரிய சர்ப்ரைஸா இப்ப பெரிய பாளையத்துல நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் தெரிஞ்சுட்டு தான் சொன்னாங்க, எல்லாம் பெரிய பாளையத்துக்கு போயிட்டு வந்தோம், கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சவங்க போய் கும்பாபிஷேகத்தை பாருங்க. அம்பாள் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு நல்ல நம்மளுக்கு அருள் வேணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆளு பெரிய பாளையத்துல அவங்க சுயம்பா விளங்குறான்றதுனால அங்க ரொம்ப அதிக சக்தி இருக்கும்.
அதுவே வேப்பஞ்சால கொடுங்க. நம்ம எவ்வளோ ட்ரெஸ் பண்ணாலும் சரி, ஆனா முட்டிக்கால் தெரிய வரைக்கும் ட்ரெஸ் பண்றாங்க பசங்க. ஆனா வேப்பஞ்சால கொடுங்கன்னா மட்டும் எங்க அசிங்கப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அது அதுவே நம்மளுக்கு அடியில வரைக்கும் பாவாடை கட்டி விடுறாங்க. வேப்பஞ்சால கட்டவங்க சொன்னோம்னா நம்மளுக்கு அடியில நோய் வராத தடுக்கிறதே அந்த வேப்பஞ்சால. கேன்சர் கூட வராதுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கொடுத்துருவாங்கல்ல. அந்த நோயெல்லாம் நம்மளுக்கு என்ன காது வரும், அந்த சுகர் பிபி கூட எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்குல கட்டுப்பாடோட வச்சுனாங்கன்னா பல நாள் சாப்பிடாம இருக்கும் தெரியுமா. கணக்கு எடுத்துக்கவே முடியாத அளவுக்குலாம் சாப்பிடாம இருந்திருக்கும். ஆனா நாங்க இன்னைக்கு தடகாத்தமா தான் இருக்கும். தடகாத்தமா அடுத்த பம்பூர் அடிச்சாலும் ஏஞ்சி வேலை செய்யற அளவுக்கு அவ எங்களுக்கு தெம்ப கொடுத்து வச்சிருக்கானா. அவளுடைய ரத்தம் ஓடுது, அவளுடைய சூடு ஓடுது. அதனால நாங்க அதான் நடமாடிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நாங்க பண்ண ஸ்ட்ரகிள் எப்படி தெரியுமா, கொஞ்சம் நஞ்ச ஸ்ட்ரகிள் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள். அதுலயும் வந்து நான் தான் பார்த்தேன்னு சொல்லுவேன். எங்களை பார்க்க உங்களை பார்த்துலாம் யாரும் வளரல, உங்களை பார்த்து வளர்க்க நீங்களும் பெரிய ஆள் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் எங்க அப்பாவை தவிர நாங்க யாரையும் பெருசா நினைக்க மாட்டோம். ஏன்னா எங்க அப்பா இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா இருக்கும்போது சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சானு தெரியல. காலை ஏஞ்சிக்கும் போது அப்பா நம்ம அம்மா நம்மளுக்கு இல்ல, நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பாபிஷேக வேலைக்கு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தாரு எங்க அப்பா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்க பசங்க தாத்தா பாட்டி ஊர்ல இருந்தாலும் இப்ப தாத்தா பாட்டி கேட்கும்போது அப்ப எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா பெத்த பிள்ளைய அம்மா அப்பானா அது ரொம்ப ஸ்பெஷல் தானே அப்படின்றதுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி. டைம் இருக்கவங்க அப்புறம் வீடியோ வியூ பண்ணி பாருங்க. எங்களை பேசுறவங்க கொஞ்சம் வியூ பண்ணி பாருங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும் எங்களுக்கும். நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லதே நடக்கட்டும். வருகிற 6 மாசம் சொல்றேன். போன வருஷத்துல எங்களுக்கு 2 பேருக்கும் நெஞ்சு வலி வந்து ஏன் தெரியுமா, நல்லா வேலை பார்த்தா இருக்கும். மனசு வந்து எதனா பேசிக்கூடும். யோசிச்சு 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 ஏன்னா ஒன்னாலாம் தெரிஞ்சுக்கோங்க, வீட்டுல போய் நம்ம உட்காந்தோன்னா பேசுறதுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ஆளு கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, நம்ம இவங்களை எப்படியாவது இன்னைக்கு காயப்படுத்திட்டு போயிட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எங்களை காயப்படுத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு அந்த நெஞ்சு வலி வந்துச்சு, அது பாட்டு போயிடுச்சு. ஆனா பெரியவாழ்த்தா இருக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லுவா. நல்லா அமிர்த மாதிரி அவ பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவீங்க, அப்ப தெரியும் யாருன்ட்டு. ஏன்னா இங்க உண்மையா பண்றோம், யாரும் ஏமாத்தல, அவனுக்கு திருவிழ போய் சொல்லிட்டீங்க, யாரும் உட்காந்துட்டு இல்ல. உண்மையாலுமே குறி சொல்றாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு உடம்பு வலி இருக்கும். அது நமக்கு சொல்லக்கூடாது. அவங்க சாப்டர் வேற, நம்ம சாப்டர் வேற. அதே மாதிரி காசே வராம இருந்த காலத்துல நாங்க காசு போட்டு செஞ்ச காலம் தான் இருக்கு. எங்க டீனேஜே போயிடுச்சு. இப்போ எங்க டைம் போய் பசங்க வந்துட்டாங்க, நாங்க சாமி சாமி தான் ஓடிட்டு இருக்கோம். சாமியாருன்னு பேச அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவகிட்ட வேலை செய்யறோம், நாங்க அவங்கதான். யாருக்கும் கிடைக்காத பதவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாமியாருக்குன்னு இருக்கிறவங்க பிரச்சனை. சாமின்னு சொல்லாம சாமியான்னு சொல்றீங்களா, அது வரையும் பெரிய விஷயம். அதுவும் என்னைக்கு ஒரு கட்டுக்கதை விடுவீங்கன்றது தெரியல. நான் இன்னைக்கு இருக்க வாய் நாளைக்கு என்ன வேணா பேசுவேன். பின்னாடி அந்த பாவத்தையும் சேர்த்து வச்சுங்க, எங்க கண்ணத்திற்கு நான் அதே இப்பயே சேர்த்து வச்சிருங்க. ஏன்னா மணி தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்த கூட காசு இல்லாம சேர்க்க போதில்ல, இப்பயே சேர்த்து வச்சுட்டு போயிடுங்க. நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு போதுங்க. நல்லவங்க 4 பேர் வந்து கும்பிட்டா கூட போதுங்க. அது தூரத்துல இருக்கவங்க பாப்பீங்க, நல்லவங்க 4 பேர் இருந்தாலும் போதும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், கண்ணீர் விட முடியாத அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுட்டோம். போதும் போதும் சொல்ல முடியல என்னால, அவ்வளவு பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று சாமி கும்பிட்டு முடிச்சோம், முன்னாள் 2:30 மணிக்கு எழுந்தோம். 2:30 மணிக்கு எழுந்தோம். நேற்று வந்து போய் படுத்தது வந்து 9:30 ஆயிடுச்சு நான் படுக்க. அப்படி இருக்கும்போது நாங்க அது எல்லாமே 2:30 மணி தான் சாப்பாடே சாப்பிட்டோம். காலை டிஃபனே நான் 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அப்படி இருக்கும்போது என்ன நடுவில் டீ காஃபி எதுவுமே கிடையாது. எவ்வளவு கரெக்டாவது தண்ணியே குடிக்கிறதுக்கு அப்போ எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு ஸ்ட்ரகிள் வரும். பசங்களும் பார்க்க முடியாத நம்ம ஏன் செய்யணும்னா பெரியவாழ்த்தாக தான் நம்ம செய்யறோம். ஆனா நம்ம செய்யும்போது நம்மளோட வேலையை வந்து ஒரு அடக்கழிச்சு பேசணும்னு நினைச்சா அது எவ்வளவு நாளைக்கு பேச முடியும். வாய் வரைக்கும் பேச வேண்டிதான். ஒண்ணு தெரிஞ்சு உங்க அம்மா போடுறது 2 விதம். மாரியாத்தா சோதிக்கிறதுக்கும் வருவா, மாரியாத்தா அனுகிரக பண்ணவும் வருவா. அவ வந்துட்டு உடனே போனாலும் காரணம் இருக்குது, 1 மாசம் இருந்துட்டு போனாலும் நல்லா காரணம் இருக்கு. அதை பத்தி புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க நினைக்கிறீங்களா, உங்க வீட்டுல இருந்து கூட எங்களை தப்பா நினைச்சுக்கோங்க. எங்க கோயிலான வந்து நினைக்காதீங்க, அவன் கண்ணு இதில் காமிச்சு கொடுத்துட்றாள் பெரிய பார்த்தா. எங்களால அடுத்தது உங்களுக்கு பூஜை பண்ணி தர எங்களுக்கு விருப்பமே கிடையாது. எனக்கு புரியல, அப்பா அம்மா இல்லைன்னா சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதா, செய்யக்கூடாதா? நீங்க எது சொன்னா இப்படி அடிச்சுட்டு வாங்கினே இருக்கணுமா? புரியல எனக்கு. நம்ம பிள்ளைங்களாம் பெரிய கெத்தா இருக்கணும் இதெல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா கல்பனா காமாச்சுனா மட்டும் எப்படி எங்களுக்கு தெரியல. எங்களுக்கும் மேல ஆள் இருக்காங்கங்க. எங்களுக்கு மேல யாரு இருக்கா தெரியுமா? அந்த பெருமாள் இருக்கிற பார்த்துட்டே தான் இருப்பாரு. ஒரு நிமிஷம் கூப்பிட்டா வரத்துக்கு ரெடியா இருப்பாரு. ஒருத்தவங்க மன நோவடிச்சால் கண்டிப்பா நம்ம அனுபவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த பதிவுல வந்து பெரிய பாலத்துல கூடு உற்சவத்தை பத்தி அடுத்த பதிவு போடலான்னு இருக்கேன். இன்னைக்கு நேத்து நடந்த விஷயத்தை பத்தி பேசல. 13 வருஷமா நடந்ததை பத்தி இன்னைக்கு பேசியிருக்கோம்.
நன்றி வணக்கம். யார் மனசு புண்படுத்துக்குன்னு சொல்லல, எங்க கோயில நாங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு சொல்றவங்களுக்கான பதில் தான் இது. நன்றி வணக்கம். எல்லா புகழும் ஜெய் பவானிக்கு, பவானி அம்மனுக்கு. நன்றி வணக்கம்.